السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. சலஃப் கிளர்ச்சியாளர்களும் ஹவாரிஜ் கிளர்ச்சியாளர்களும் இந்த தலைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு வரக்கூடிய அந்த தொடர்ச்சியில் இப்போ நம்ம ஹவாரிஜ் கிளர்ச்சியாளர் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஹவாரிஜனுடைய தோற்றம் பார்க்க ஆரம்பித்து ஹவாரிஜுடைய கொள்கைகள் பார்த்துட்டோம். இப்போ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணம் ஹிஜ்ரி 11 ஆரம்பம் ரபியுல் அவ்வல். அப்போ அவங்களை தொடர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் உம்மத்தினுடைய சமூகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கிறாங்க. ஆட்சி பொறுப்பு, மார்க்க வழிகாட்டுதல் ரெண்டுமே ஹலீஃபாவுடைய பொறுப்பு தான். இப்போ இவங்க பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க. இவங்க தன்னை எப்படி அழைச்சிக்கிறாங்க? ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாவுடைய ஹலீஃபா அப்படின்னு அழைச்சிக்கிறாங்க. ஹலீஃபத்துல்லா என்று சொல்லலை, அல்லாவுடைய ஹலீஃபா என்று சொல்லலை. இன்றைக்கு ஹிலாஃபத் இயக்கங்கள் பலரும் என்ன செய்கிறாங்க? ஜமாஅத் இஸ்லாமி, இஹ்வானுல் முஸ்லிமீன், அதை ஒத்த சிந்தனையாளர்கள் என்ன செய்கிறாங்க? மனிதன் அல்லாவுடைய ஹலீஃபா, அந்த அடிப்படையில் பூமியில் ஹிலாஃபத்தை நிலைநாட்டுறதுங்க என்பது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிலைநாட்டுவது அப்படின்றலாம் தவறான புரிதல் அடிப்படையில் பேசுகிறாங்க. அவங்கள எல்லாரும் பேசுறதில்லை, பட் அவங்களுடைய பெரும்பான்மையான மக்கள் அப்படிதான் பேசுகிறாங்க. ஆனால் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் மீது இதாதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு அதை தெளிவாக சொல்கிறாங்க. குர்ஆனோட சூரத்து தாரியாத் 51வது சூராவுடைய 56வது ஆயத், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் எம்மை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா, அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வுடைய அப்த் அடிமையாக இருப்பது, இதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம். பூமியில ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 30வது ஆயத்துல பார்க்கிறோம். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா என்று மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இந்த ஆயத்தை வச்சு தான் மனிதன் ஹலீஃபாவாக படைக்கப்பட்டான். ஆமா, மனிதன் ஹலீஃபாவாக படைக்கப்பட்டான். ஹலீஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக படைக்கப்பட்டான் அப்படின்ட்டு சொல்லி வார்த்தை இல்லை. ஹலீஃபத்துல்லாஹ் என்ற வார்த்தை அல் குர்ஆன் எங்கேயுமே கிடையாது, எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸுகள்லையுமே கிடையாது ஹலீஃபத்துல்லாஹ் என்ற வார்த்தை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதவி ஏற்கும்போது கூட ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ் என்று தான் சொல்றாங்க. அதற்கு அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதவி ஏற்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? ஆனா ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவுடைய ஹலீஃபா என்று தான் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவுடைய ஹலீஃபா, அப்படித்தான் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமே பேசியிருக்கிறாங்க. யாரும் ஹலீஃபத்துல்லாஹ் என்று பேசவே இல்லை. ரசூலுல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் போது கூட அப்துல்லா ரசூலுல்லா என்ற வார்த்தையை தான் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அடிமை அப்துல்லா, ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் சொல்றாங்க. எங்கேயுமே ரசூலுல்லா தன்னை ஹலீஃபத்துல்லா என்று அறிமுகப்படுத்திக்கிட்டதே இல்லை. குர்ஆன்ல நபிமார்களுடைய பேச்செல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. எந்த நபியும் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நான் ஹலீஃபத்துல்லா என்று சொல்லவே இல்லை. தன்னுடைய மக்களை அழைக்கும் பொழுது நீங்கள் ஹலீஃபத்துல்லாஹ் ஆக ஆகிவிடுங்கள், அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக ஆகிவிடுங்கள் என்று எந்த நபியும் சொன்னது கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய அப்தாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள் தான் சொல்றாங்க. எந்த நபியும் ஹலீஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்று தன்னையும் சொல்லிக்கிட்டது இல்லை, தன்னுடைய சமூகத்துக்கு அப்படி செய்ய சொல்லி ஆர்வம் ஊட்டினதும் கிடையாது. அதே போல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கடைசி நபி, கடைசி ரசூல். அவங்களும் தன்னை ஹலீஃபத்துல்லா என்று அறிமுகப்படுத்திக்கிட்டதே கிடையாது. தன்னை அப்துல்லா என்று அல்லது ரசூலுல்லா என்று தான் சொல்லியிருக்கிறார். அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை, ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதர் என்று தான் சொல்லியிருக்கிறார். ஹலீஃபத்துல்லா அல்லாஹ்வுடைய ஹலீஃபா, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்று தன்னை அவங்க சொல்லிக்கிட்டதே இல்லை. எந்த நபித்தோழரும் ரசூலுல்லாவை பற்றி பேசும்போது அவங்க அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்று சொன்னது கிடையாது, ஹலீஃபத்துல்லா என்று சொன்னது கிடையாது. அப்போ அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதவி ஏற்கும் போதும் ஹலீஃபத்துல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதவி ஏற்கும் போதும் ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஆரம்பத்துல இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு முறை ஒரு நபர், நபித்தோழர்கள் ஒருத்தர் தான், அவங்க உமரை பார்த்து பேசும்போது யா அமீரல் மூமினீன் அப்படின்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னீங்கனால திருப்பி சொல்லுங்கன்றாங்க. அமீருல் மூமினீன், மூமின்களுடைய அமீர். அமீர்னா என்ன? கட்டளையிடக்கூடியவர்.
அம்ரு அப்படின்னா கட்டளை, கமாண்ட். அப்போ அமீர் அப்படிங்கிறவர் கட்டளையிடக்கூடியவர், கமாண்டர். அப்போ அமீருல் மோமினின், மூமின்களுக்கு கட்டளையிடக்கூடியவர், மூமின்களுடைய தலைவர். இது நல்லா இருக்குது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போத்திலிருந்து தான் அமீருல் மோமினின் என்ற வார்த்தை பழக்கத்தில் வருது, அதுக்கு முன்னாடி கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாரும் அமீருல் மோமினின் என்று அழைத்ததாக நம்ம பார்க்க முடியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இருந்து தான் அமீருல் மோமினின் அப்படின்னு சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஹலீஃபா அமீருல் மோமினின் என்று சொல்றாங்க, மக்கள் பயன்படுத்துறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுமே ஹலீஃபா அமீருல் மோமினின் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் பகுதியை தனியாக ஆட்சி செஞ்சாங்க. ஹலீஃபாவுக்கு கீழே வந்து அவங்க இல்லை. ஆனால் தன்னை ஹலீஃபா என்று அவங்க அறிவித்துக் கொள்ளவே இல்லை. தன்னை அமீருல் மோமினின் என்று அழையுங்கள் என்றும் அவங்க சொல்லலை. அமீர் என்று தான் மக்களை அவங்க அழைச்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுவை அவங்க பகுதியில் இருந்த மக்கள் அமீருல் மோமினின் என்று சொல்றாங்க. ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை அவங்க பகுதியில் இருந்த மக்கள் அமீர் என்று மட்டும் தான் சொல்றாங்க. அப்போ ஒரு போட்டி ஹிலாஃபத்தில் அங்கே உருவாக்கப்படலை. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போட்டி ஹிலாஃபத்தை உருவாக்கவில்லை. அலி ரலியல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய மகன் அல் ஹசன் அவங்கள மக்கள் ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்த பிறகு ஒரு 6 மாதத்திலேயே அவங்க என்ன செய்யறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரிந்து இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை ஒன்றாக இணைக்கிறாங்க. 2 ஆட்சி பகுதிகளையும் ஒன்றாக ஆக்குறாங்க. இப்போ முழு முஸ்லிம் சமூகமும் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு எல்லாமே ஒற்றை ஆட்சி கீழே வருது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி கீழே வருது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக அமீருல் மோமினாக ஆட்சிக்கு வர்றாங்க. இது எப்போ 41 ஹிஜ்ரியிலிருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ஹிஜ்ரியில மௌத்தாறாங்க. 41 ஹிஜ்ரியில முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒன்றுபட்ட ஆட்சியை கையில் எடுத்துறாங்க. இது வந்து 30 வருடங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மத் ஹதீஸ் இருக்குது, எனக்கு பிறகு ஹிலாஃபா அல்ல நுபுவத் அடிப்படையான ஹிலாஃபத் என்பது 30 வருடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு முலூக்கிய மன்னர் ஆட்சி என்று சொல்றாங்க. இப்ப இந்த 30 வருடங்கள்னா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இதுல 39 வருஷம் ஆயிடுச்சு. அல் ஹசன் ஒரு 6 மாசம், இது சேர்த்து 30 வருடங்கள் அப்படிங்கிறது பூர்த்தியாகுது. அப்போ அந்த ஹிலாஃபத் ராஷிதா, நேரு இருந்த ஹிலாஃபத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹிலாஃபத்துங்கிறது இந்த 30 வருடங்கள். அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்யறாங்க. அவங்க ஹலீஃபா என்ற பெயரோடு தான் ஆட்சி செய்யறாங்க. மக்களுடைய முடிவெடுக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவோடு தான், பையத்தோடு தான் அவங்களும் ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்களும் ஹலீஃபா தான். நபித்தோழர்கள்ல கடைசியாக இந்த ஒருங்கிணைந்த முஸ்லிமத்தை ஆட்சி செஞ்சது அவங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு நபித்தோழர் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா ஒருங்கிணைந்த முஸ்லிம் உம்மத்தை அவங்க ஆட்சி செய்யல. இதுதான் இவங்களுக்கு தான் கடைசி. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 20 வருடங்கள் ஆட்சி செய்யறாங்க. ஹிஜ்ரி 41 அவங்க 60 கடைசி வரைக்கும் ஆட்சி செய்யறாங்க, மரணிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 10 வருடங்கள் முடியும் போது ஹிஜ்ரி 51 வாக்குல தனக்கு அடுத்தது தன்னுடைய மகன் யசீத் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. அது அவங்க கூட இருந்த சிலர் கொடுத்த ஆலோசனை தான், தப்பான ஆலோசனை இல்லை, குழப்பங்கள் வராமல் இருப்பதற்காக உங்களுக்கு அடுத்தது யார் அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்திடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எடுத்த நிலைப்பாடு என்னன்னா, தன்னுடைய மகன் யசீத் என்று முடிவு எடுக்கிறாங்க. அது வந்து தவறான முடிவு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதருடைய தோழர், சஹாபி. அதனால நம்ம அவங்கள மதிக்கிறோம், கண்ணியப்படுத்துறோம், அது எப்பவுமே அது செஞ்சாகணும். ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய இந்த முடிவு சரியான முடிவு அல்ல, தவறான முடிவு. எந்த முடிவு? தனக்கு அடுத்தது தன்னுடைய மகன் யசீத் ஆட்சிக்கு வரணும் என்று முடிவு செய்தது. அப்போ அவங்க ஆட்சிக்கு வந்து 10 வருஷத்திலேயே அந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்க. அப்போவே கூட இருந்தவங்கள்ட்ட எனக்கு பிறகு யசீத் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக நீங்க இப்போவே பையத் செய்யுங்க அப்படின்றாங்க. பையத் என்றால்னா உறுதி பிரமாணம் செய்வதும், அவர் ஆட்சியாளரை ஏற்றுக்கிறோம், கட்டுப்பட்டு நடக்கிறோம் அப்படின்ட்டு. சிலர் செய்யல. குறிப்பா மக்காவில் இருந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மதீனாவில் இருந்த அல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஆட்சி ஒப்படைச்ச பிறகு கூஃபாவில் இருந்து அல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பத்தோடு, அவங்க தம்பி அல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தோடு, அவங்களுடைய கசின் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ஒன்று விட்ட சகோதரர், அவங்களும் அவங்க குடும்பத்தோடு எல்லாம் மதீனாவுக்கு வந்து குடியேறிடுறாங்க. அப்போ ஹசன், ஹுசைன், ஜாஃபர் இவங்கெல்லாம் மதீனாவில் தான் இருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 50 மௌத்தா போகிறாங்க.
ஹுசைன் ரலியல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு தான் முஆவியா என்ன செய்கிறாங்க, தனக்கு பிறகு தன் மகன் யசீத் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது ஹசன் ரலியல்லாஹு 50ல் மௌத்தாகிறாங்க. அதுக்கு பிறகு இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு இதை ஏற்றுக்கல. மக்கால் இந்த அப்துல்லா இப்னு ஜுபைரும் இதை ஏற்றுக்கல. அப்படியே 10 வருஷம் போது ஹிஜ்ரி 60 வாக்கில் முஆவியா மரணிக்கிறாங்க. இப்போ முஆவியாவுக்கு அடுத்தது யார் ஆட்சியாளர்? யசீத் ஆட்சியாளர் என்று அறிவிக்கப்படுது. இது எங்கேருந்து? ஷாமினுடைய தலைநகர் திமிஷ்க், இன்னைக்கு அந்த டெமாஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாமுங்கிறது எது? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஷாமுங்கிறது இன்னைக்கு நம்ம மேப்பில் பார்க்கக்கூடிய சிரியா, லெபனான், ஜோர்டன், பலஸ்தீன். பலஸ்தீனுங்கிறது எது? இன்னைக்கு இஸ்ரேல், வெஸ்ட் பேங்க், கசா, அது அத்தனையுமே சேர்ந்தது பலஸ்தீன். அதுதான் பலஸ்தீன். அப்புறம் துருக்கியினுடைய இன்றைய நவீன துருக்கியினுடைய தெற்கு பகுதிகள், அதெல்லாம் சேர்ந்தது தான் ஷாம். இன்றைய நவீன சவுதியினுடைய வடக்கு பகுதியினுடைய ஒரு சின்ன பகுதி, அதுவும் கூட அதில் வரும். இதெல்லாம் சேர்ந்தது ஷாம். இப்போ இந்த ஷாம் உடைய தலைநகராக திமிஷ்க் இருக்கும். இன்னைக்கு அதனுடைய சிரியாவுடைய தலைநகராக திமிஷ்க் இருக்கு. அரபியில் திமிஷ்க் என்று சொல்லுவோம். மற்ற மொழிகளில் குறிப்பாக யூரோப்பிய மொழியில் டெமாஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் முஆவியா ரலியல்லாஹுடைய தலைநகராக இருந்துச்சு. அவங்க காலத்தில் ஹிலாஃபத்தினுடைய தலைநகர் திமிஷ்க். முஆவியா ரலியல்லாஹு மரணித்த பிறகு அவங்களோட மகன் யசீத் ஹலீஃபாவாக அறிவிக்கப்படுறார் திமிஷ்கிலேருந்து, டெமாஸ்கஸ்லேருந்து. ஆனால் மக்கால அதை அவங்க ஏற்றுக்கல, மதீனாலையும் ஏற்றுக்கல. இப்போ இதுக்கு ரியாக்ஷன்ஸ் ஆரம்பிக்குது, எதிர் வினைகள் ஆரம்பிக்குது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரி 60ல் மரணிக்கிறாங்க. 60 ரஜப் மாதம் பிறை 12ல் மரணிக்கிறாங்க. இந்த தகவல் மதீனாவுக்கு சேருது. மதீனாவுடைய கவர்னர், ஆளுநராக மர்வான் இப்னுல் ஹக்கம் அப்படிங்கிறவர் இருக்கிறார். இவர் பனு உமையா கோத்திரத்தை சேர்ந்தவர். முஆவியாவும் பனு உமையா கோத்திரத்தை சேர்ந்தவர். மர்வான் இப்னுல் ஹக்கம் இவங்களுடைய நெருங்கிய உறவினர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மரணித்த செய்தி இங்கே வந்த உடனே மர்வான் இப்னுல் ஹக்கம் உடனே என்ன செய்யறாரு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கட்டாயப்படுத்த ஆரம்பிக்கிறார். யசீதை கலீஃபாவாக ஏற்றுக்கொண்டு பையத் செய்யுங்கள். நேரில் போய் பையத் செய்யணும் அவசியம் இல்லை. கலீஃபாவுடைய பிரதிநிதி கிட்ட பையத் செஞ்சாலும் ஓகே, அது கூடும். அப்போ கலீஃபாவுடைய பிரதிநிதியாக மதீனாவில் இருக்கிறது யார்? அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர். அப்போ மர்வான் இப்னுல் ஹக்கம் கிட்ட யசீதை கலீஃபாவை ஏற்றுக்கொண்டு பையத் செய்கிறேன் என்று சொல்ல சொல்லி ஏற்றுக்கொள்ள சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கட்டாயப்படுத்தார். ஒரு வாரம் முழுக்க போகுது. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க? யாருக்கும் சொல்லாமல் மதீனா விட்டு வெளியேறி மக்காவுக்கு போயிடுறாங்க. மக்காவில் அப்துல்லா இப்னு ஜுபைர் இருக்கிறாங்க. அவங்களும் பையத் செய்யறதுக்கு தயாராக இல்லை. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கடிகள் வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் ஈராக்ல கூஃபா நகரத்தில் இருந்து கடிதங்கள் வர ஆரம்பிக்குது. ஆட்கள் தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை தேடி, நீங்க ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், யசீத் அதுக்கு தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யசீது யார் என்று நம்ம பார்க்கும்போது யசீத் ஒரு நபித்தோழர் அல்ல. முஆவியா தான் நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய மகன் யசீத் நபித்தோழர் அல்ல. ஒன்று. சரி, அடுத்த தலைமுறையா இருந்தாலும் அவர் ஒரு சிறந்த அறிஞரா அப்படின்னு பார்த்தா அவர் அறிஞரே அல்ல. சரி, ஒரு நல்லதொரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னா அப்படியும் கூட சொல்ல முடியாது. ஒரு நார்மல் முஸ்லீம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவர்கிட்ட சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்ததாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த தொடர்ச்சிக்கு அவரது தகுதி இல்லாதவர். எந்த தொடர்ச்சிக்கு? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ஹசன், முஆவியா, இவங்கெல்லாம் நபித்தோழர்கள். இஸ்லாமுக்காக எவ்வளவு பாடுபட்டவங்க. இவங்க எல்லாருமே மார்க்க கல்வியுடைய அறிஞர்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை சொல்றாங்க, அவர் ஒரு ஃபகீஹ் அப்படின்னு சொல்றாங்க. சஹீஹ் புகாரில வருது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஃபகீஹ். ஃபகீஹ் அப்படின்னா ஃபிக்ஹ் துறை அறிஞர். ஃபிக்ஹ் என்பது என்ன? மார்க்க சட்டங்களை விளங்குவது, விளங்கி தீர்ப்பு கொடுப்பது. ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு, தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு அறிஞர் முஆவியா. அந்த தொடர்ச்சியில யசீத் வரும்போது அந்த தொடர்ச்சிக்கு தகுதி இல்லாதவர். இன்னும் கேட்டால் அந்த சமயத்தில் நபித்தோழர்கள் சிலர்லாம் உயிரோடு இருக்காங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு இருக்கிறாங்க. அவங்கள விட யசீத் என்ன தகுதியானவரா? கிடையாது. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு இருக்கிறாங்க. அவங்கள விட தகுதியானவரா யசீத்னா? கிடையாது. அப்துல்லா இப்னு ஜுபைர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர்கள் ஒருத்தர் தான் ஜுபைர். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உறவினர். அந்த ஜுபைருக்கும் ஜுபைர் இப்னு அவ்வாம், அந்த சொர்க்கம் வார்க்கப்பட்ட 10 நபித்தோழர் ஒரே ஹதீஸ்ல வரும் பாருங்க. அதுல ஒருத்தவங்க ஜுபைர். அவங்களுடைய மனைவி அஸ்மா. யார் அஸ்மா?
அபூபக்கர் ரலியல்லாஹு மகள், ஆயிஷா ரலியல்லாஹு சகோதரி. ஆனால் இன்னொரு தாய் மூலமாக பிறந்தவங்க. ஆனால் அபூபக்கர் தான் அவங்களுக்கு தந்தை. அபூபக்கர் ரலியல்லாஹு மகள் அஸ்மா பின்த் அபீ பக்கர். இந்த ஜுபைர் இப்னுல் அவ்வாம், அஸ்மா பின்த் அபீ பக்கர், இவங்க 2 பேருக்கும் பிறந்த பிள்ளை தான் அப்துல்லா இப்னு ஜுபைர். அது எப்போ பிறந்தாங்க தெரியுமா? ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்து, மதீனாவுக்கு வந்த புதுசில் வந்து அது முஹாஜிரூன் யாருக்கும் பிள்ளையே பிறக்கல. மக்காவிலிருந்து வந்து குடியேறினவங்க யாருக்கும் பிள்ளையே பிறக்கல. அப்போ யூதர்கள் ஏதோ சூனியம் வச்சுட்டாங்க, முஷ்ரிக்குகள் ஏதோ சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்றலாம் பேச்சு கிளம்புது. ஏன்னா வந்தவங்க யாருக்குமே பிள்ளையே பிறக்கல. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஆகுது. அப்போது அந்த முஹாஜிரூனுக்கு பிறந்த முதல் பிள்ளை வந்து இவங்க அப்துல்லா இப்னு ஜுபைர். மதீனாவில் வந்த பிறகு முஹாஜிரூனுக்கு பிறந்த முதல் பிள்ளை இவங்க தான். ரசூலுல்லாஹ் கண்ணு முன்னாடி வந்த அந்த வளர்ந்த அந்த சிறுவர்கள் அவங்களும் ஒருத்தர். பெரும் அறிஞர், பெரும் அறிஞர், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பயந்த மனிதர். அதே சமயத்தில் பெரும் வியாபாரி, பெரிய பணக்காரர், வியாபாரத்தில் பணக்காரரானார். அவங்கள பற்றி நேரில் பார்த்தவங்க சொல்கிறாங்க, அவர் வியாபாரத்தில் நின்று வியாபாரத்தில் பேசும்போது கவனிச்சோன்னா, இந்த மனுஷனுக்கு உலகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது போல இருக்கே, உலகத்தை தவிர வேறு எதையும் பற்றியும் கவலைப்பட மாட்டார் போல இருக்கேன்னு தோணும். அதே அப்துல்லா இப்னு ஜுபைர் தொழுகையில் நின்றுட்டார்னா, இந்த மனுஷனுக்கு வந்து மர்மையை தவிர வேற எந்த கவலையும் இல்லை போல இருக்கே, உலகத்தை பற்றி இவர் யோசிக்கவே மாட்டார் போல இருக்கே அப்படின்னு தோணும் அப்படின்றாங்க. அதான் நமக்கான முன்னுதாரணம். அப்படிப்பட்டவங்க அப்துல்லா இப்னு ஜுபைர். அப்போ அவங்களுக்கு வந்து பல போர்க்களங்களில் கலந்துகிட்டவங்க, ஆட்சிக்கு முழு தகுதி வாய்ந்தவங்க. இப்போ இவங்களும் யசீதினுடைய ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்றாங்க. மதீனால அப்துல்லா இப்னு உமர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் தகுதியானவங்க தானே. இந்த மாதிரி வெவ்வேறு நபி மக்கால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோட தான் இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது யசீதை ஆட்சியாளரை கொண்டு வரும்போது நிறைய நபித்தோழர்கள் ஒத்துக்கல, ஆனால் அமைதியாக இருந்துட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆனால் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது தான் கூஃபாவில் இருந்து அழைப்புகள் வருது, கடிதங்கள்லாம் வருது, மூட்டை அளவுக்கு கடிதங்கள்லாம் வருது, இங்கே வாங்க நாங்கள் கூட நிற்கிறோம். அப்போது அப்துல்லா இப்னு ஜுபைர் இவங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்துல்லா இப்னு ஜுபைர் சொல்கிறாங்க, உங்கள் அளவுக்கெல்லாம் எனக்கு வந்து என் கூட இருக்கிறவங்க ஆதரவு கொடுத்தா இந்நேரம் நான் ஹிலாஃபத்தை அறிவிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நகர்றாங்க. முதல்ல என்ன நடக்குது கூஃபால, நம்ம போனால் சரி வருமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் முஸ்லிம் இப்னு அகீல் அப்படிங்கிறவங்களை அனுப்புறாங்க. அகீல் யாரு? அகீல் இப்னு அபி தாலிப். அபு தாலிபினுடைய மகன்கள் அகீல், அலி, ஜாஃபர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அதில் அகீலுடைய மகன் முஸ்லிம். இப்போ முஸ்லிம் இப்னு அகீலை முதல்ல நீ கூஃபாவுக்கு போங்க, நாங்கள் பின்னாடியே கிளம்பி வரோம். அவங்க வந்து ஒரு 3 நாள் பயணம், 4 நாள் பயணத்துக்கு முன்னாடி போயிட்டு இவங்க பின்னாடியே வருவாங்க. இப்போ எங்கே போனோம்? ஹிஜாஸில் இருக்கக்கூடிய மக்காவில் இருந்து அப்படியே அவங்க வந்து வட கிழக்காக போகணும், நார்த் ஈஸ்ட் கூஃபாவுக்கு. அது வந்து ஈராக்கில் இருக்கு. அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போய் காபா தவாப் செஞ்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் வந்து வரலாற்று நூல்களை படிக்கக்கூடியவர்கள், தாரிக் தபரி அல்லது இமாம் இப்னு கஸீர் பிதாயா வ நிஹாயா போன்ற நூல்களை படிக்கக்கூடியவர்கள், நம்ம சலஃபி தாயி இதில் தான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து யசீதுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்காக கூஃபாவுக்கு கிளம்பிய போது நபித்தோழர்கள் தடுத்தார்கள், கடுமையாக கண்டித்தார்கள் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். எந்த கொள்கைக்குள்ள அவர் உட்கார்ந்துருந்தாருன்னு தெரியல, அவர் வந்து சொல்கிறார். ஆனால் பார்த்தோம்னா கடுமையாக கண்டித்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று, அந்த அறிவிப்புகள் எல்லாமே பலகீனமானவை. அதில் ஆதாரபூர்வமான அறிவிப்பு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது மட்டும்தான். அவங்கள என்ன காரணம் சொல்லி போக வேணாம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூஃபாவாசிகளை நம்பி போகாதீங்க, உங்கள் தந்தை அலி கூடவே அவங்க உறுதுணையாக நிற்கல, அப்படி இருக்கும்போது அவங்க எந்த அடிப்பில் நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு போகாதீங்க, இதுதான் அவங்க சொன்ன காரணம். ஆனால் நம்ம சலஃபி தாயிகள் வந்து சொல்கிறதெல்லாம் பார்த்தோன்னு வச்சிங்களேன், நம்ம இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தெளிவான நபிமொழிகள் இருக்கின்றன, ஆட்சியாளரை எதிர்த்து கிளர்ச்சி செய்யக்கூடாது என்று. அதனால நீங்க யாரெல்லாம் இது வந்து கூடுன்னு சொல்றீங்களோ அவங்கெல்லாம் நபிமொழிக்கு எதிரானவர்கள், நபி வழிக்கு எதிரானவர்கள், சுன்னத்துக்கு எதிரானவங்க, விதத்தை பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் எந்த நபி தோழரும் சொல்லலை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கலாம்ல, அப்துல்லா இப்னு அப்பாஸ் இருக்கிறாங்க சொல்லாமல்ல, நபிமொழிக்கு முரண்பட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு, நபி வழிக்கு முரண்பட்டு போறீங்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லை, அதெல்லாம் சொல்லல. கூஃபாவாசிகளை நம்பி போகாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அல்லது இன்னைக்கு இருக்க சலஃபி தாய்கள் சொல்ற மாதிரி ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யணும், நீங்க ஹவாரிஜிட வழிமுறைக்கு போயிட்டீங்க,
அப்படி சொல்லியிருக்கலாம்ல அப்துல்லா இப்னு அப்பாஸ். என்ன நீங்க இந்த முடிவு எடுத்துட்டு போறீங்க, ஹவாரிஜுடைய வழிமுறையை பின்பற்றுறீங்களே அப்படின்னு ஹுசைன் ரலியல்லாஹு கிட்ட அவங்க கேட்டிருக்கணும் இல்லையா? இப்படியும் கேட்கல அப்படியும் கேட்கல. இப்படின்னா நபி மொழிகள் தெளிவாக இருக்கின்றன, இதான் நபி வழி, ஆட்சியாளர் அநியாயக்காரராக இருந்தாலும் நீங்க எதிர்த்து கிளர்ச்சி செய்யக்கூடாது, எப்படி நீங்க போறீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கணும் இல்ல. அப்படி யாருமே ஹுசைன் ரலியல்லாஹு கிட்ட கேட்கல. அல்லது இது ஹவாரிஜுடைய வழிமுறை, இது வழிகேடு, விதாச்சு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செய்யணும் இல்லையா? அப்படியுமே யாரும் சொல்லல. அப்போ இப்படியும் சொல்ல அப்படியும் சொல்லல. நபி வழிக்கு முரண்படுறீங்கன்னு சொல்லல, ஹவாரிஜுடைய வழிமுறைக்கு போய் பிதத்தா போயிட்டீங்கன்னு சொல்லல. ஏன்? ஏன்னா அது நபி வழிக்கு முரண்படவும் இல்லை, ஹவாரிஜுடைய வழியும் இல்லை. அவங்க சொன்னது ஒரே ஒரு காரணம் தான், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கூஃபாவாசிகள் நம்பி போவாதீங்க, உங்க தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்டேயே அவங்க உறுதியா நிக்கல, உங்க சகோதரர் ஹசன் அவர் கூட உறுதியா நிக்கலாங்க, அதனால தான் ஹசன் ஹிலாஃபத்தை முஆவியாவுக்கு மாற்றி கொடுத்துட்டு போனாங்க, இவங்களை நம்பாதீங்க. அப்போதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு முடிவு எடுத்தான், நான் அங்கே போய் அங்கே தான் கொல்லப்படுவேன், அல்லாஹ் எனக்கு நாடி இருந்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அது ஆனால் முந்தைய முஸ்லீம் இப்னு அக்கீலே அனுப்பிட்டாங்க. முஸ்லீம் இப்னு அக்கீல் கூஃபாவுக்கு போய் சேர்றாங்க. போய் சேர்ந்தப்போ அந்த மக்கள் எல்லாம் ஆதரவுன்னு தான் தெரிவிக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே நாங்கள் பையத் செஞ்சு அவங்க ஹலீஃபாவை ஏற்றுக்குவோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள 6 மாசமா இது ஓடிட்டு இருக்குது இல்லையா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எப்போ போகிறாங்க? இவங்க ஹஜ்ஜு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ரஜப் மாசத்திலேயே அவங்க மதீனா விட்டு வெளியேறி மக்காவுக்கு வந்துட்டாங்க. ரஜப், ஷாபான், ரமதான், அப்படின்னு ஷாபான், ரமதான், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அவங்க மக்கள் இருக்கிறாங்க. அப்போ செய்தி திமிஷ்குக்கு போய் அங்கேருந்து என்ன செய்யலாம்லாம் யோசிச்சு அவங்க கவர்னர்களுக்கு, ஆளுநர்களுக்கு செய்தியெல்லாம் அனுப்பிடுறாங்க. அப்போ அங்கே இருந்த நபர்களுக்கு செய்தி அனுப்பப்படுது, அவங்க வந்தால் மடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விடாதீங்க. அப்போது முஸ்லீம் இப்னு அக்கீல் போய் கூஃபாவில் இருக்கிறவங்களுடைய ஆதரவை திரட்டி வச்சிருக்கும் பொழுது யசீதினுடைய ஆட்கள் வர்றாங்க, மக்கள் மக்களை மிரட்டுறாங்க, மக்கள் அப்படியே தலைகீழாக போயிடுறாங்க, யசீதுக்கு பையத்து பண்ணிடுறாங்க. இப்போ முஸ்லீம் இப்னு அக்கீல் கூஃபாவில் மாட்டிக்கிறாங்க. யசீதினுடைய ஆட்கள் முஸ்லீம் இப்னு அக்கீலை கைது செஞ்சிடறாங்க, கொலையும் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த செய்தி கிடையாது, இன்றைக்கு மாதிரி ஃபோன்லாம் கிடையாது இல்லையா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுக்கு நெருங்கிடுறாங்க. இன்னும் ஒரு 2.5 நாள் பயணம் செஞ்சால் கூஃபாவுக்குள்ளே போயிடலாம், 2 நாள் பயணம். அப்போ ஆனால் போக முடியல, என்னன்னு பார்த்தா படைகள் தடுக்குது. அப்போ அந்த பகுதியில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த புதுவி பாலைவனத்து அரபிகள்கிட்ட கேட்குறாங்க, என்னன்னு தெரியாதுங்க, கூஃபாவுக்குள்ளேயும் போக முடியல, பஸ்ராவை நோக்கியும் போக முடியல, எல்லாரும் தடுக்கிறாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அந்த படைகள் முற்றுகையிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. அப்புறம் தகவலும் வருது, முஸ்லீம் இப்னு அக்கீல் கொல்லப்பட்டவர். சரி, நம்ம திரும்பி மதீனாவுக்கு போயிடலாம் அப்படின்னு போறாங்க. ஆனால் மதீனாவுக்கு போறதுக்கும் அந்த படைகள் அனுமதிக்கல. இங்கேயே நீங்க சரண் அடையணும், உங்களை கைது பண்ண போறோம், கைது பண்ணி இழுத்துட்டு போறோன்றாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியா சொல்றாங்க, சரி யசீதை நேரில் சந்திக்க கொடுத்தாங்க, நேரில் கூட பையத் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. ஆனால் முடியாதுன்னு சொல்லவும் போர் நடக்குது. கர்பலா அப்படிங்கிற இடத்துல முஹர்ரம் மாதம் 10வது நாள் போர் நடக்குது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்க. அவங்க கூட இருந்த அவங்க குடும்பத்தினுடைய ஆண்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே கொல்லப்படுறாங்க. வளர்ந்த ஆண்கள்ல ஒரே ஒருத்தர் தான் அந்த போர்ல கொல்லப்படலை, கர்பலாவில் நடந்த அந்த சம்பவத்தில் கொல்லப்படலை. ஏன் அப்படின்னா அவருக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை, கூடாரத்தை விட்டு அவரால் வெளியே வர முடியல, அதனால அவர் உயிர் தப்பித்தார். பெண்கள், குழந்தைகள் எல்லாரையும் அவங்க கைது செஞ்சுட்டாங்க. அந்த உயிர் தப்பித்த ஒரே ஒரு நபர், அவர் பேரும் அலி, அவருக்கு ஜைனுல் ஆபிதீன் அப்படிங்கிற பேரும் உண்டு. அலி ஜைனுல் ஆபிதீன் என்று அவரை சொல்லுவாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவோட கூட உறுதுணையாக இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு மற்ற மனைவியர் மூலமாக பிறந்தவங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மூலமா பிறந்தவங்க தான் ஹசன், ஹுசைன். மற்ற மனைவி மூலமா பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஒரு 5 பேர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூட உறுதுணையாக இருந்து கர்பலாவில் போரிட்டு அங்கேயே கொல்லப்பட்டார். சில அறிவிப்புகள்ல 7 பேர் அப்படின்னு வருது. இதெல்லாம் இல்லாம சகோதரர்கள் அக்கீலுடைய, அதாவது முஸ்லீம் இப்னு அக்கீல் சொன்ன இல்லையா, அந்த மாதிரி அக்கீலுடைய மற்ற சகோதரர்கள் தான், இவங்களுடைய ஒன்று விட்ட சகோதரர்கள், அவங்களும் கொல்லப்பட்டாங்க. அப்போ அலி இப்னு அபி தாலிபுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களே ஒரு 15 பேர் கொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் இன்னும் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. இப்போ இவங்க எல்லாம் யார்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஹாபி, அதே போல இன்னும் சிலரெல்லாம் சஹாபி, அப்புறம் தாபியின். அப்ப இது என்ன? யசீதுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி தான் இது.
அந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினது யார்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய பேர். அவங்களுக்கு இந்த நபி வழியெல்லாம் தெரியாதா? நபி மொழியெல்லாம் தெரியாதா? ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாதுன்றலாம் தெரியாதா? ஏன் அவங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க? உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுத்துட்டாங்களா? இல்லையே. அவங்களும் பெரும் அறிஞர். அவங்க மதினால இருந்துட்டு தான் வெளியேறாங்க. அங்கே அப்துல்லா இப்னு உமர் போன்ற பெரும் அறிஞர்கள், ஹதீஸ் அறிந்தவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு மதினா மக்கால வந்து 5.5 மாசம் இருக்கிறாங்க. அங்கே அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்ற பெரும் அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் போன்ற பெரும் அறிஞர், நபித்தோழர்கள் உள்ள அறிஞர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் தாபியினுடைய அறிஞர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. யாருமே அவங்க கிட்ட இந்த ஹதீஸையும் சுட்டி காண்பிக்கல. எல்லாருக்கும் அந்த ஹதீஸ் தெரியும், எல்லாருக்கும் தெரியல, பட் அது அறிஞர்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் வந்து அந்த ஹதீஸ் முரண்படுறீங்கன்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட யாரும் சொல்லலை? நம்ம சலஃபி தாயிகள் தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு கூடிய தாய்கள் இருந்தால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போய் நீங்கள் நபி மொழிக்கு இத்தனை நபி மொழி இருக்குது, ஹதீஸ்கள் இருக்குது, அதுக்கு நீங்கள் முரண்படுறீங்க, நபி மொழிக்கு முரண்பட்டு போறீங்க, நீங்கள் வந்து ஹவாரிஜ் வழிமுறையில் போறீங்க அப்படின்றலாம் பேசியிருப்பாங்களா? இருக்குது, பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த முடிவை எடுக்கும்போது எந்த ஒரு நபித்தோழரும் இந்த 2 காரணங்களை சொல்லவே இல்லை. இந்த 2 காரணங்கள் ஒரு காரணத்தை கூட சொல்லலை. எந்த 2 காரணங்கள்? இத்தனை ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் இருக்குது, ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அது வந்து நபி மொழிக்கு முரண்படுறீங்க, நபி வழிக்கு முரண்படுறீங்க அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லலை. அல்லது இது ஹவாரிஜுடைய வழிமுறை, நீங்கள் வந்து வழிகேடான கொள்கையில் போறீங்க அப்படின்னு வந்து அந்த குற்றச்சாட்டையோ குறையோ எச்சரிக்கையை கூட யாரும் செய்யலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நபிமொழிகளை நபித்தோழர்கள் புரிந்து கொண்ட முறைங்கிறது வேற, பின்னாடி வந்தவங்க புரிஞ்சுக்கிட்ட முறைங்கிறது வேற. நம்ம காலகட்டத்துக்காரங்க இதை அப்படியே வேற விதமா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நபிமொழிகள்லாம் இவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க வேற முடிவு எடுக்கும் போது அப்ப இந்த நபிமொழிகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டது வேற, நபிமொழிகளை நபித்தோழர்கள் புரிஞ்சுக்கிட்ட முறை வேற. குறிப்பா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் இருந்தவங்க அவங்க வேற விதமா புரிஞ்சிருக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய புரிதலும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு புரிதலும் வேற வேற. இப்ப நம்ம கிட்ட வர வேண்டிய கேள்வி இதுதான், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு புரிதல் சரியானதா, நம்மளுக்கு சரியானதா? அவங்களுடைய புரிதல் சிறந்ததா, நம்முடைய புரிதல் சிறந்ததா? ஹதீஸ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பா விளங்குனாங்களா, இல்ல நம்ம சிறப்பா விளங்கணுமா? அதை யோசிக்கணும். அப்ப இவங்க சொல்ற ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை நபித்தோழர்களுக்கு வந்து கடுமையாக எச்சரித்தார்கள் அப்படின்லாம் சொல்ற அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஆதாரபூர்வமான எந்த அறிவிப்புலையுமே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை இந்த காரணங்களை காண்பிச்சு நபித்தோழர்கள் தடுத்தார்கள், எச்சரித்தார்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை. அவங்க சொன்னது வேற காரணம். எந்த காரணம்? கூஃபாவாசிகளை நம்பாதீங்க. கடைசியில் அதான் நடந்துச்சு. கூஃபாவாசிகள் முதல்ல முஸ்லீமின் அப்பீல் போனப்போ ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க. பின்னாடியே யசீதினுடைய ஆட்கள் வந்த பிறகு அப்படியே தலைகீழா போனாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் எச்சரித்தது எந்த கோணத்திலையும் அந்த கோணத்துல தான் நடந்தது. ஆனால் நபிமொழியை சொல்லி எச்சரிக்கல, ஹவாரிஜ் கோணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க எச்சரிக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க கிளர்ச்சின்னு சொன்னாலே ஹவாரிஜில் கோணம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஹவாரிஜை பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தான் தெரியும். அவங்க தந்தைக்கு எதிராக வெளியே வந்தவங்க தான் ஹவாரிஜ். அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக வெளியே வந்தவங்க தான் ஹவாரிஜ். ஹவாரிஜுக்கு எதிராக போரிட்ட படையில இருந்தவங்க தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு ஹவாரிஜுடைய வழிமுறை தெரியுமா? நமக்கு ஹவாரிஜ் வழிமுறை தெரியுமா? நம்ம புத்தகத்துல பாக்குறோம் இன்னைக்கு, அதுவும் வந்து முழுசா பார்க்கல. ஹவாரிஜ் அக்கீதா என்ன பண்ணேன் இன்னும் நம்ம முழுசா படிக்கவே இல்லை. குறிப்பா நம்ம சலஃபிதார்கள் ஹவாரிஜ் அப்படின்னா என்னன்னே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியாத மாதிரி இல்லை, தெரியாம தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ 1-2 விஷயங்களை மட்டும் வச்சுட்டு ஹவாரிஜ் கொள்கையே புரிஞ்சிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹவாரிஜை நேரடியா பார்த்தவங்க, பேசினவங்க, அவங்களுக்கு எதிராக போரிட்டவங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 61 முஹர்ரம், முதல் மாசம் முஹர்ரம், பிறை 10. அது என்ன நாள்? ஆஷுராவுடைய நாள். ஆஷுரா முஹர்ரம் 10ல நம்ம ஆஷுரா நோன்பு இருப்போம்ல, அந்த நாள் அன்றைக்கு கொல்லப்படுறாங்க. அப்ப என்ன ஆகுது? அதற்கு பிறகு அலி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேரால உருவான ஒரு வடிகட்ட கூட்டம் இருக்கு. அவங்க பேரை சொல்லி ஒரு வடிகட்ட கூட்டம் உருவாச்சு. அது ஷியாக்கள் முஹர்ரம் 10 துக்க நாளாக வச்சிருப்பாங்க. ஆனா முஹர்ரம் 10 அப்படிங்கிறது ஆஷுரா நோன்பு வைக்கிற நாள். எதுக்கான அந்த நோன்பு? மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயல் மக்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கடலை கடந்து வந்தாங்களே, ஃபிரௌன் ஒழிக்கப்பட்டாங்க, அந்த நாள். அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள். அதே நாள்ல ஒரு வரலாற்று சம்பவம் நடந்துருச்சு. அது துயரம் மிக்க சம்பவம் தான். ஆனா அதுக்காக ஆஷுரா நாளை வந்து துக்க நாள் நல்லா ஆக்க முடியாது. எல்லாரும் நன்றி செலுத்துற நாள் தான். ஆனா ஷியாக்கள் அதை அப்படி மாத்துறாங்க. சரி,
இப்போ அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்கிறாங்க, இவங்களும் வந்து யசீதுக்கு பையத் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, யசீதுடைய ஆட்சியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதே நேரத்தில் என்ன நடக்குது, மதீனாவில் இருந்த பலரும் சேர்ந்து யசீதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, யசீதுக்கு பையத் பண்ண மாட்டோன்றாங்க. அப்போ யசீத் தன்னை கலிஃபா என்று அறிவித்துக் கொண்டவர் என்ன செய்யறார், படைகளை அனுப்புறாரு. திமிஷ்கிலேருந்து ஷாம்லேருந்து படைகள் வருது. மதீனாவுக்கு ஒரு படை போகுது, மக்காவுக்கு ஒரு படை போகுது. மதீனாவை முற்றுகையிடுறாங்க, மக்காவை முற்றுகையிடுறாங்க. கடுமையான போர் மதீனாவுக்கு வெளியில் நடக்குது. ஒரு 2 வருஷம் அப்படி போய் ஹிஜ்ரி 63ல் மதீனாவுக்கு வெளியில் இருந்த ஒரு வெளி ஹர்ரா அப்படிங்கிற இடம், அங்கே நடந்த போரில் மதீனாவாசிகள் பலரும் கொல்லப்படுறாங்க. அவங்கள நிறைய பேர் அறிஞர்கள் இருந்தாங்க. அறிஞர்கள் முன்னெடுத்த கிளர்ச்சி அது. மதீனாவில் ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் கொல்லப்பட்டார். ஹிஜ்ரி 63. இப்போ மக்காவும் முற்றுகைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. அப்துல்லா இப்னு சுபைர் வந்து மக்கால இருக்கிறாங்க, அவங்க ஆதரவு படைகள் மக்கால இருக்குது. ஆனால் ஷாம்ல வந்த படை பெருசு, அவங்க வந்து மக்காவை முற்றுகைறாங்க. இந்த 2 படைகளுக்கும் 1 வருஷம் 2 வருஷம் போர் நடக்குது. அப்போ இதை கேள்விப்பட்டு அப்துல்லா இப்னு சுபைர் வந்து நமக்கு ஒத்து வராது இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம், ஹரம் முக்கியமானது, காபா முக்கியமானது, அதை எப்படி நம்ம விட்டுற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு பகுதிகளிலேருந்து முஸ்லீம்கள் கிளம்பி மக்காவுக்குள்ள வர்றாங்க, ஷாமுடைய படைகளை எதிர்த்து போராடுவதற்காக. அதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஈராக்லேருந்து ஹவாரிஜ் எல்லாம் கிளம்பி வர்றாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் நம்ம வந்து ஒத்து வரலாம் அப்புறம், ஹரம் முக்கியம், அல்லாஹ் வந்து மக்காவுடைய ஹரமை வந்து புனிதமானதை அறிவிச்சிருக்கிறாங்க, அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம போரிடுவோம் அப்படின்னு சொல்லி நாஃபி இப்னு அஸ்ராக், நஜ்தா இப்னு ஆமீர் போன்ற காரிஜி தலைவர்கள் தங்களுடைய கூட்டங்களோட மக்காவுக்குள்ள நுழைஞ்சு யசீதுடைய படைகளுக்கு எதிராக போரிடுறாங்க, அப்துல்லா இப்னு சுபைருடைய படைகளோட சேர்ந்து. அப்ப என்ன சொல்வீங்க, அப்துல்லா இப்னு சுபைர் வந்து ஹவாரிஜோட கூட்டணி வச்சுக்கிட்டாருன்ட்டா? ஆதாரபூர்வமானது. இது சம்பவம் வரக்கூடிய எல்லா வரலாற்று நூல்கள்லையும் இருக்குது. சில நூல்களில் விரிவாக இருக்குது, சில நூலில் சுருக்கமாக இருக்குது, ஆனால் ஆதாரபூர்வமானது பெயர்களோடு இருக்குது. ஏன்னா இந்த நஜ்தா இப்னு ஆமீர், நாஃபி இப்னு அஸ்ரா, இவங்கெல்லாம் வந்து ஹவாரிஜுடைய முக்கியமான தலைவர்கள். அதற்கு பிறகு இந்த முற்றுகை வந்து 64 ஹிஜ்ரியில முடிவு பெறும். கிட்டத்தட்ட மக்காவை கைப்பற்ற போறாங்கன்ற ஒரு சூழல் வரும்போது ஷாம்ல இருந்து தகவல் வருது, யசீத் மரணித்து விட்டார். அப்போ அந்த படைகள் அப்படியே திரும்பி போயிடுது. மதீனாவை கைப்பற்றிட்டு 3 நாட்கள் மதீனாவுக்குள்ள போந்து மதீனாவை சூறையாடிச்சு அந்த படை, யசீதுடைய படை. மதீனாவுடைய வீடுகளில் பூந்து அந்த செல்வங்களை கொள்ளையடிச்சாங்க. மதீனாவில் இருந்த மக்களை வந்து போரில் ஈடுபடாத மக்களை கூட கொலை செஞ்சாங்க. மதீனாவுடைய பெண்கள்கிட்ட வரணும் மீறினாங்க. 3 நாள் உங்களுக்கு நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம்னு சொல்லி அந்த படை தளபதி விட்டார். அதையெல்லாம் அந்த அநியாயத்தெல்லாம் செஞ்சுட்டு அந்த படையும் மக்காவை முற்றுகையிட்டு இருந்த படையோட வந்து சேர்ந்துருச்சு. இப்போ படை பெருசாயிடுச்சு. அப்துல்லா இப்னு சுபைர் உள்ள மாட்டிக்கிறான். ஆனா இந்த போர் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ஷாம்ல இருந்து தகவல் வருது, இது வந்து ஹிஜ்ரி 64 யசீத் மரணித்து விட்டார் அப்படின்ட்டு. அப்ப அந்த படைகள் எல்லாமே திரும்பி ஷாமுக்கு போயிடுது. அப்போ இங்க வந்து ஹவாரிஜ் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஈராக்ல கூஃபாலேன்னு வந்தவங்க. ஹவாரிஜ் வந்து திரும்பி வெளியே போறாங்க. போறதுக்கு முன்னாடி அப்துல்லா இப்னு சுபைர்ட்ட பேசுறாங்க, உங்க கொள்கை என்ன அப்படின்றாங்க. அபூபக்கர் உமரை பத்தி என்ன சொல்றீங்க, நாங்க இந்த கொள்கையில் இருக்கிறோம் அப்படின்னு அப்துல்லா இப்னு சுபைருக்கு இவங்க வந்து கொள்கையை பேசுறாங்க, ஹாரிஜி கொள்கையை. அப்துல்லா இப்னு சுபைர் விஷயத்துல, அது அபூபக்கர் உமரோட விஷயத்துல 2 பேரும் ஒண்ணுதான். ஹவாரிஜுமே சுன்னாவுடைய கொள்கையை ஏத்துக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது உஸ்மான் அநியாயக்காரர் அப்படின்னு ஹவாரிஜ் சொல்றாங்க. அப்படியே குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாங்க. அடுக்கிட்டு இது நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையான்றாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உஸ்மானை பற்றி அறிந்தவர்களிலேயே மிக அதிகமாக அறிந்தவன் நான். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர்களே மிக அதிகமாக அறிந்தவன் நான். நான் உஸ்மான் உயிரோடு இருக்கும்போதும் உஸ்மானுக்காக பேசினேன், இப்பயும் உஸ்மானுக்காக நான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. 25-30 வருஷம் கழிச்சு அவங்க இந்த வார்த்தையை சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு 28 வருஷத்துக்கு பிறகு ஹவாரிஜ் வந்து கடுப்பாயிடுறாங்க. அப்போ அலியும் ஆதரிச்சு அலியை பாதுகாத்து அப்துல்லா இப்னு சுபைர் பேசுறாங்க, நீங்க காஃபிர் அப்படின்னு சொல்லிட்டு ஹவாரிஜ் வெளியே போயிடுறாங்க. வெளியே போய் அவங்க கூஃபாவுக்கு போறானுங்க. ஹவாரிஜ் தான் தீவிர போக்குடையவர்கள் ஆச்சு. அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துச்சு. சண்டை வந்து 4 குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க. ஹவாரிஜினுடைய வரலாறு படிக்கிறவங்களுக்கு தெரியும், உசூலுல் ஹவாரிஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹவாரிஜுடைய அடிப்படை குழுக்கள். ஹவாரிஜ் பல குழுக்களை பிரிஞ்சாங்க. அதில் இந்த 4 குழுக்கள் தான் அடிப்படை. அதில் ஒன்று வந்து
இந்த நாஃபி இப்னு அஸ்ராக் தலைமையில் பிரிச்சு, அவங்களுக்கு அஸ்ராக்கியா அப்படின்னு பேர். ஹவாரிஜிலே இவங்க ஒரு தனி குழு. அதே போல் நஜ்தா இப்னு ஆமிர் தலைமையில் தனியாக ஒன்று பிரிச்சு, அவங்களுக்கு வந்து இந்த நஜ்தியா அப்படின்னு பேர். அதே போல் சுஃபூரியா என்ற ஒரு கூட்டம் வந்துச்சு. அப்துல்லா இப்னு இபாது அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு கூட்டம் பிரிச்சு, அவங்களுக்கு இபாதியா அப்படின்னு பேர். இந்த இபாதியா தான் ஹவாரிஜிலேயே கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு இபாதியா உலகத்தில் இருக்கிறாங்க. ஒமன் நாட்டுடைய ஆட்சியாளர்கள் இபாதியா பிரிவை சேர்ந்தோம். ஒமனுடைய இன்றைய ஆட்சியாளர்கள், ஒமனுடைய மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அவங்க இருக்கிறாங்க. கடும்போக்குடையவங்க நம்ம. ஆமாம், இவங்க வந்து ஹவாரிஜிலேயே ஒரு சாஃப்டான குரூப். ஹவாரிஜில் சாஃப்டான குரூப் இபாதியா. ஆனால் நம்ம இன்னைக்கு நேரம் தான் நம்மளே சொல்லுவோம் கடும்போக்கு. நம்ம அன்னைக்கு எப்படி இருந்திருப்பாங்க. இப்போ இந்த அஸ்ராக்கியா நஜ்தியாலாம் வந்து ரொம்ப கடும்போக்கூடியவங்க. அவங்க சண்டையில் அவங்களுக்குள்ளே சண்டை வந்து நீ காஃபி மற்ற ஹாரிஜியாக அறிவிச்சிட்டாங்க. அவங்க இப்போ இவங்க வந்து கிளர்ச்சிகள்லாம் செஞ்சாங்க. நம்ம தபரியும் மற்ற வரலாற்று ஆசிரியர்களும் ஹவாரிஜுடைய கிளர்ச்சிகளை பட்டியலிடுறாங்க. ஆனால் அதே காலகட்டத்தில் நடந்த மற்ற கிளர்ச்சிகள் இருக்கு, அதையெல்லாம் ஹவாரிஜ் கிளர்ச்சின்னு அவங்க சொல்லலை. ஹுசைன் ரலியல்லாஹு கிளர்ச்சியோ, அப்துல்லா இப்னு சுபைருடைய கிளர்ச்சியோ, இல்லை இந்த மதீனாவில் நடந்த ஹர்ராவில் முடிஞ்ச ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் கொல்லப்பட்டாங்க அந்த கிளர்ச்சியெல்லாம் ஹவாரிஜ் கிளர்ச்சி என்று எந்த வரலாற்று ஆசிரியர்களும் பதிவு செய்யலை, எந்த மார்க்க அறிஞரும் பதிவு செய்யலை. மாமா தபரி வந்து வெறும் வரலாற்று ஆசிரியர் கிடையாது, அவங்க மார்க்க அறிஞர். தபருடைய தப்சீர் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற ஆரம்ப கட்ட தப்சீரில் பெரிய தப்சீர், ரொம்ப ஆதரவுபூர்வமான தப்சீர். அவங்க வந்து குர்ஆன் விளக்குரையாளர், ஹதீஸ் துறை வல்லுநர், ஃபிக்ஹ் துறை வல்லுநர், அவங்க வந்து வரலாற்று துறையும் வல்லுநர். தபருடைய வரலாற்று நூல் பெருசு. தபருடைய வரலாற்று நூலில் இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் மற்ற வரலாற்று நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பின்னாடி வந்த வரலாற்று நூல் இருக்குது. வரலாற்று நூல்களில் இமாம் இப்னு கசீருடைய அல் பிதாயா வன் நிஹாயா போன்ற நூல்கள் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஹவாரிஜனுடைய கிளர்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது அல்லாத கிளர்ச்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதிலே என்ன தெரியுது, இமாம் தபரிக்கோ இமாம் இப்னு கசீருக்கோ இந்த கிளர்ச்சிகள் 2 வகைப்பட்டவை அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் குழப்பமும் இல்லை. அவங்க வந்து கிளர்ச்சிகள் எழுதும்போது இது வந்து ஆட்சியாளருக்கு எதிரான கிளர்ச்சி, இது வந்து ஹவாரிஜ் கிளர்ச்சி. ஹவாரிஜும் ஆட்சியாளருக்கு எதிராக தான் கிளர்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹவாரிஜ் கொள்கை உடையவர்கள் செய்த கிளர்ச்சிகளை ஹவாரிஜ் கிளர்ச்சி என்று தனியாக பட்டியலிடுறாங்க. அந்த கொள்கை இல்லாமல் வந்து அங்கே சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை உடையவங்களுடைய கிளர்ச்சி, அதை வந்து வெறும் கிளர்ச்சின்னு தான் சொல்கிறாங்க. அதை செஞ்சவங்கள ஹவாரிஜ்ன்றலாம் முத்திர குத்தலை, விதத்துக்காரங்களாம் முத்திர குத்தலை. ஆனால் இன்னைக்கு உள்ள சலஃபின்னு சொல்லிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, எல்லா கிளர்ச்சியும் ஹவாரிஜ் தான். கிளர்ச்சினாலே ஹவாரிஜ் தான். கிளர்ச்சி செய்யணும் கூட அவசியம் இல்லை. கிளர்ச்சி கூடன்னு பேசுனா கூட நீங்கள் ஹாரிஜ் தான். நீங்கள் உட்காந்துருக்கிற ஹாரிஜி, அவங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கிற ஹாரிஜி அப்படின்லாம் பேசுகிறாங்க. இவங்க இமாம் தபரியை இமாம் இப்னு கசீரியோ ஒழுங்காக படித்தா கூட போகும். ஹவாரிஜ் கிளர்ச்சி தனியாக ஒரு பட்டியல் வருது, அது அல்லாத கிளர்ச்சிகள்னு ஒரு தனியாக பட்டியல் வருது. ஒரே வருஷத்தில் 2 கிளர்ச்சிகள் நடக்குது. இது கிளர்ச்சி, அது ஹவாரிஜுடைய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு செய்கிறாங்க. அப்போ அவங்க யோசிக்கணும் இல்லையா, முதல்ல இவங்களாம் இதை படிக்கிறதே இல்லை. இன்னொன்று எதை படித்தாலும் கண்மூடித்தனமாக படிக்கிறது, கண்ணை திறந்துட்டு படிக்கணும். கொஞ்சமாவது யோசிக்கணும், ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும். அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. புரட்சினாலே ஹவாரிஜ் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டுற வேண்டியது. இப்போ இந்த ஹிஜ்ரி 64 மக்கா முற்றுகை நீக்கப்படுது. காரணம் என்ன, யசீத் இறந்து போறாரு. அப்போ ஹவாரிஜ் வந்து அப்துல்லா இப்னு சுபைர் கிட்டே பேசுறாங்க, அவர் ஹாரிஜ் ஆக்கிறதுக்காக பேசுறாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் வந்து உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹும் 2 பேரையுமே வந்து சரியானவங்க என்று சொல்றாங்க. அப்போ நீங்களும் காஃபிர் தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு அவங்க எல்லாம் ஈராக்குக்கே திரும்பி போறாங்க. அங்கே அவங்களுக்குள்ள பேச்சு வந்து பிளவு வந்து ஹவாரிஜ் 4 பிரிவுகளாக உடைஞ்சு போறாங்க. அந்த 4 பிரிவுகளை தான் உசூலுல் ஹவாரிஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4லேருந்து பல ஹாரிஜி பிரிவுகள் வந்தாங்க. அந்த 4 பிரிவுகளை பார்த்தீங்கன்னா அஸ்ராக்கியா, நஜ்தியா, சுஃபூரியா, இபாதியா அப்படிங்கிறது. ஆனால் இவங்களை காஃபிர் என்று எந்த நபித்தோழரும் அறிவிக்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டப்பவே ஹவாரிஜ் காஃபிர்களான இல்லை அப்படின்றாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டப்பவும் அவங்களும் இல்லைன்றாங்க. இப்போ அப்துல்லா இப்னு சுபைருமே அவங்களை வந்து காஃபிர்ன்றலாம் சொல்லலை, எந்த நபித்தோழரும் அவங்களை காஃபிர்னு சொல்லலை. இதில் இந்த உசூலுல் ஹவாரிஜில் அஸ்ராக்கியான்னு சொன்னது இல்லையா, அதனுடைய நிறுவனர் யார், நாஃபி பின் அஸ்ராக், அந்த தலைவர். நாஃபி பின் அஸ்ராக் வந்து அப்துல்லா இப்னு உமர் கிட்ட லெட்டர் போட்டாலும் டவுட் கேட்பாங்க. அவங்களும் பதிலாம் சொல்லுவாங்க, எழுதி திருப்பி அனுப்பி விடுவாங்க.
ஒரு தடவை நாஃபி இப்னு அஸ்ராக்கு வந்து அவன் நேரில் சந்திச்சிருக்கப்போ அவன் இமாமத் பள்ளி தொழு வைக்கிறான், இவங்க பின்னாடி நின்று தொழுகிறாங்க. விதத்துக்காரங்க பின்னாடி நின்று தொழுவது கூடும் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரமாக ஹதீஸ் நூல்களில் சொல்லப்பட்டிருக்குமா அவங்க புகாரியாளர்கள் சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து அதையுமே ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு சலஃபிகள் பார்த்தீங்கன்னா வேற பள்ளிக்கு தொழ மாட்டாங்க இல்லையா, சுன்ன ஜமாத்துக்கு பள்ளிக்குன்னு போக மாட்டோம் அப்படின்வாங்க. ஆனால் அஹ்லு சுன்னாவுடைய அகீதா நூல்களிலேயே இது இடம்பெற்றிருக்கு. என்னது, விதத்துக்காரனுடைய இமாமத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க பின்னாடி நின்று தொழுவது கூடும் அப்படின்றது இருக்கு. அதனால இது வரைக்கும் நீங்கள் போலேன்னா கூட சலஃபிகள் மற்ற பள்ளிகளுக்கு போய் தொழ மாட்டோம் அப்படின்னு சொல்றதே ஹவாரிஜில் பண்பு தான். மற்றவங்க பின்னாடி நின்று தொழ மாட்டோம் அப்படின்றது. ஏன்னா ஒரு காஃபிர் பின்னாடி மட்டும் தான் நின்று தொழுவதற்கு அனுமதி இல்லை. அவங்க வந்து முஸ்லீம் என்று இருந்தால் அவங்க பின்னாடி நின்று தொழுவது கூடும். அவங்க அந்த மீதி உள்ள 72 வடிகட்ட கூட்டத்தினுடைய மக்களாக இருந்தாலும் சரி அவங்க முஸ்லீம்கள் தான். அப்போ அவங்க பின்னாடி நின்று தொழுவதுங்கிறது கூடும். அப்போ நம்ம ஊரில் இருக்கிற சுன்ன ஜமாத் பள்ளிகளையோ இல்லை வேற கொள்கையுடைய பள்ளிகளையோ போய் நின்று தொழுவது கூடும். அவங்க காஃபிர் என்று இருந்தால் தான் அவங்க பின்னாடி நின்று தொழ முடியாது. இது வந்து அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதா நூல்களிலே இடம்பெறுறது. ஏன், இதுதான் நபித்தோழர்களுடைய நிலைப்பாடு. அவங்க ஹவாரிஜ் பின்னாடி நின்று தொழுது இருக்கிறாங்க. ஹிஜ்ரி 64 யஸீத் இப்னு முஆவியா மரணிச்சிட்டார். இப்போ அவருடைய மகன், அவர் பேர் முஆவியா, அவர் ஆட்சிக்கு வரார். 40 நாள் தான் ஆட்சி செய்கிறார், மௌத்தாயிறார். இதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும்போது அவங்க என்ன சொல்றாங்க, கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டாங்க அநீதமாக. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் பலரும் கொல்லப்பட்டாங்க. அதற்கு ஒரு விளைவு மாதிரி யஸீதுடைய குடும்பத்தில் எந்த ஆண் வாரிசும் ரொம்ப நாளைக்கு இல்லை. அடுத்த 4 வருஷத்துக்குள்ள யஸீதுடைய குடும்பத்தினுடைய ஆண் வாரிசுகள் எல்லாமே மரணிச்சிடுறாங்க. அப்போ யஸீதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் தான் ஆட்சிக்கு வர, அவரே 40 நாள் மரணிச்சிடுறாரு. அதுக்கு பிறகு வாரிசு தொடர்ச்சி இல்லை, அவங்க பரம்பரை வந்து ஆட்சியிலே இல்லை. இப்போ பனு உமையாவுக்குள்ளேயே வந்து அடுத்து யார் ஆட்சியாளர் அப்படிங்கிற குழப்பம் வருது. ஏன்னா தகப்பனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு மகன் என்ற அந்த பரம்பரை தொடர்ச்சி ஆட்சி இப்போ தொடர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க குடும்பத்தில் எல்லா ஆண்களும் மரணிச்சிடுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள நான் தான் தகுதியானவன் வந்து அவங்களுக்குள்ளேயே சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க. போர்லாம் நடக்குது, ஷாம்லேயே நடக்குது. ஒரு கட்டத்தில் ஒருத்தர் ஜெயிச்சு வர்றார், மர்வான் இப்னுல் ஹக்கம். வேற கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போய் அந்த வலியுறுத்தின மதீனாவுடைய ஆளுநர் மர்வான் இப்னுல் ஹக்கம், அந்த மனிதர் கலீஃபாவாக ஆறார். அவரும் ரொம்ப நாளைக்கெல்லாம் ஆட்சியில் இல்லை, ஒரு 2 வருஷத்துல மௌத்தா போயிடுறாரு. ஆனால் இந்த நேரத்தில் என்ன நடக்குது, அப்துல்லா இப்னு சுபைர் தன்னை கலீஃபாவா அறிவிச்சிடறான். யஸீத் மௌத்தானதுலேருந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட பிறகு அப்துல்லா இப்னு சுபைர் வந்து தன்னை கலீஃபாவா அறிவிச்சிடறான். இப்போ என்ன நடக்குது, முஸ்லிம் மொத்தத்தில் 2 கலீஃபாக்கள். இந்த பக்கம் அப்துல்லா இப்னு சுபைர், அந்த பக்கம் யஸீத் இப்னு முஆவியா. யஸீத் இப்னு முஆவியா மறைச்ச பிறகு அவருடைய மகன் முஆவியா ஆட்சிக்கு வர 40 நாள் ஆட்சி செய்கிறாரு. அவர் ஷாம்ல கலீஃபாவாக இருக்கிறாரு. இந்த பக்கம் அப்துல்லா இப்னு சுபைர் கலீஃபாவாக இருக்கிறார். அப்துல்லா இப்னு சுபைருடைய ஆட்சி பிரதேசம் இதெல்லாம் ஹிஜாஸ் பகுதி, யமன், ஈராக், இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. உண்மையில சொல்ல போனா முஸ்லீம் ஆட்சி பகுதியுடைய பெரும்பகுதி அப்துல்லா இப்னு சுபைர்ட்ட தான் இருக்கு. இப்போ இதில் யார் ஹாரிஜி? அப்துல்லா இப்னு சுபைர் ஹாரிஜியா, இல்லை அவங்களை ஏற்றுக்காத யஸீத் இப்னு முஆவியா ஹாரிஜியா, இல்லை அதுக்கு அடுத்து வந்த முஆவியா இப்னு யஸீத் ஹாரிஜியா? யாரோ ஒருத்தர் ஆட்சியாளர் ஏற்றுக்கிட்டா இன்னொருத்தர் ஹாரிஜின்னு தானே சொல்லணும். இப்படிதானே சலஃபிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 கலீஃபா ஒரே சமயத்தில் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி அது ஒரு கிலாஃபத்தா தானே இருந்துச்சு, ஒரு ஆட்சி பிரதேசமாக தான் இருந்துச்சு. அதை வந்து உடச்சி இன்னொரு ஆட்சி பிரதேசமாக்கி தனி ஆட்சியாளர் அறிவிச்சுக்கலாமா? இன்னைக்கு அப்படி செஞ்சா சரியா? ஏதோ ஒரு முஸ்லீம் நாடு, நான் பேரெல்லாம் சொல்லலை, ஏதோ ஒரு முஸ்லீம் நாடு, அங்கே வந்து ஒரு ஆட்சியாளர் மரணிச்சிடுறாரு. அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் ஆட்சியாளராக அறிவிக்கப்படுறாரு, அவருடைய மகன் அறிவிக்கப்படுறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டிலேயே ஒரு பாதியை ஒருத்தர் பிரித்து தனி நாடாக அறிவிச்சுக்கிறாரு, அந்த நாட்டுடைய மன்னர்னு அறிவிச்சுக்கிறாரு. இது கூடுமா? கூடும்னு சொன்னால் இந்த ஹவாரிஜ் குற்றச்சாட்டெல்லாம் நிற்கவே நிற்காது இல்லையா? இப்போ அப்துல்லா இப்னு சுபைர் இந்த பக்கம் அறிவிக்கிறாங்க ஹலீஃபான்ட்டு, அந்த பக்கம் உமவி ஹிலாஃபத்தில் யஸீத் இப்னு முஆவியா 4 வருஷம்
அதுக்கு பிறகு அவருடைய மகன் முஆவியா இப்னு யஸீத் 40 நாள். அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் முடிஞ்சு மர்வான் இப்னு ஹக்கம் அவர் ஒரு 2 வருஷம் நினைக்கிறேன், அவர் இப்படியெல்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ இதில் யார் ஹலீஃபா, யார் ஹலீஃபாக்கு எதிரான கிளர்ச்சியாளர்? பரம்பரை கிலாஃபத், பரம்பரை ஆட்சியை ஏற்றுக்கிட்டா முஆவியாவுக்கு பிறகு யஸீத், யஸீதுக்கு பிறகு அவர் மகன் முஆவியா, இதுதான் கிலாஃபத்துன்னு சொல்லணும். ஏற்றுக்கிறோமா? பரம்பரை ஆட்சி மார்க்கத்தில் அது ஹராம்னு சொல்லப்படலை, ஆனால் அது ஆர்வமூட்டப்பட்ட வழிமுறையா? அப்போ வந்து ஹலீஃபாங்கிறத எப்படி முடிவு செய்வோம்? தகுதி அடிப்படையில் முடிவு செய்வோமா, இல்லை பிறப்பு அடிப்படையில் முடிவு செய்வோமா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? முஸ்லிம்ஸ் உம்மத்துக்கு ஒருத்தர் ஆட்சியாளராக வர்றாரு அப்படின்னு சொன்னா எந்த அடிப்படையில் ஒரு ஆட்சியாளரை நம்ம ஏற்றுக்கொள்வோம்? இதை வந்து முஸ்லீம் அறிஞர்கள் பேசாமல் இருப்பாங்களா? பேசியிருக்கிறாங்க, கிதாபுகளில் எழுதியிருக்கிறாங்க, விரிவான முறைகள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். பல ஃபிக்கு நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. நான் இப்போ பேசுறது வந்து அந்த ஃபிக்கு நூலுடைய சாராம்சம். தஸ்பத்துல் இமாம், அதாவது ஒரு இமாமத், ஒரு ஆட்சியாளரை ஆட்சியை நிறுவுதல், ஆட்சியாளர் வர்ற முறை எந்த முறைகளில் வர்ற 4 முறைகள் சொல்லப்படுது. ஃபிக்கு நூல்களில் 4 முறைகள் சொல்லப்படுது. அந்த 4 முறைகள் எந்த அடிப்படையில் சொல்லப்படுதுன்னா, ஒன்று ஆதாரங்கள் அடிப்படையில், இன்னொன்று நடைமுறை அடிப்படையில். எப்படியெல்லாம் ஒரு ஆட்சியாளர் வரலாம், வந்தால் ஒரு ஆட்சியாளர்லாம் தொடரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதில் முதலாவது நடைமுறை பில் இஜ்மா, இஜ்மா அடிப்படையில். இஜ்மா அப்படின்னா என்ன? ஒரே நிலைப்பாடு எடுக்கிறது, முடிவெடுக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரே நிலைப்பாடு எடுக்கிறது. யாருடைய இஜ்மா? ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை யார் ஆட்சியாளராக கொண்டு வருவாங்க அப்படின்னா, அதை அவங்கள பற்றி ஃபிக்ஹ் நூல்களில் என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது? அஹ்லுல் ஹல் வல் அக்த் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அஹ்லுல் ஹல் வல் அக்த் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய மக்களை பிணைக்கக்கூடியவர்கள், ஒரு கருத்தில் பிணைக்கக்கூடியவர்கள், ஒரு நிலைப்பாட்டில் பிணைக்கக்கூடியவர்கள். those who enter and bind the people. அப்போ ஒரு கேதரிங் இருக்குது, அவங்க உள்ள என்டர் ஆவாங்க, அங்கே இருக்கிற மக்களை வந்து ஒரு நிலைப்பாட்டில் அவங்களால பைண்ட் பண்ணி கொண்டு வர முடியும். அதாவது இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தையில் சொன்னால் இன்ஃப்ளூயன்சஸ், கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்சஸ். இப்போ ஊரில் பேச்சு கேட்குறதுக்குலாம் ஏதோ ஒரு பிரச்சனை, அவர்கிட்ட போய் அவர்கிட்ட கேட்போம், அவர் ஒழுங்காக சொல்லுவார் அப்படின்னு வருவோம் இல்லையா? அந்த மாதிரி ஊரில் வந்து ஒரு 5-6 பேர் இருப்பாங்களா, அந்த 5-6 பேர் தான் அஹ்லுல் ஹல் வல் அக்த். ஊரில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு பஞ்சாயத்துன்னு கூப்பிடும்போது மெயினாக யாரை உட்கார வைப்போம்? அந்த 5-6 பேர் தான் உட்கார வைப்போம். அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா நமக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களுக்கு தான் அஹ்லுல் ஹல் வல் அக்த் அப்படின்னு பேர். கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்சஸ், கம்யூனிட்டி டெசிஷன் மேக்கர்ஸ். கம்யூனிட்டியை முடிவுகளை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், தாக்கம் ஏற்படுத்த முடியும், சமூகத்தை ஒரு முடிவை நோக்கி அவங்க எடுத்துட்டு வர முடியும். அவங்களுக்கு தான் அஹ்லுல் ஹல் வல் அக்த் அப்படின்னு பேர். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லையா? எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? ரசூலுல்லாஹ் மௌத்தாறாங்க ரபியுல் அவ்வல் பிறை 12. ரபியுல் அவ்வல் பிறை 12ங்கிறது ரசூலுல்லாஹ் பிறந்த நாளா மரணித்த நாளா? மரணித்த நாளுங்கிறது ஆதாரபூர்வமா இருக்கு. பிறந்த நாளா அப்படிங்கிறது கேட்கும்போது ரசூலுல்லாஹ் பிறந்த நாளுங்கிறது பல நாட்கள் சொல்லப்படுது. ரபியுல் அவ்வல் பிறை 3, 4, 9, 12, 11. ரபியுல் அவ்வலே கிடையாது, அது ரமலான் மாசத்துல, இந்த மாசத்துல, அந்த மாசத்துல ஒரு 9-10 டேட் இருக்குது. ஆனா மௌத்தான தேதி தெளிவா உறுதியா சொல்லப்படுது, ரபியுல் அவ்வல் பிறை 12 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு 3 நாள்கள் யார் அடுத்த தலைவர்களை பத்தி பேச்சு வந்துச்சு. அதை இந்த முட்டாள் முனாஃபிக் பிஜே என்ன சொல்லுவான், அண்ணன் எப்போ சாவார் திண்ணை எப்போ காலி ஆகும்னு நபித்தோர்கள் வந்து ஒரு பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி மௌத்தானோன்னா வந்து தலைமைக்கு அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. தலைமைக்கெல்லாம் அடிச்சுக்கல, முஸ்லிம் உம்மத் தலைமை இல்லாமல் இருக்கக்கூடாது, இது மார்க்க சட்டம். ஒரு தலைமையின் கீழ் இருக்கணும், இது மார்க்க சட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹிஜ்ரி 7 மூத்தா போருக்கு படை அனுப்புறாங்க இல்லையா? படைக்கு 3 பேரை தளபதி அப்புறம் முதல் தளபதி அவர் மரணிச்சுட்டா இவங்க அனுப்புறாங்க இல்லையா? ஜாஃபர் இப்னு உசாமா, ஸைத் இப்னு ஹாரிஸா தளபதி, அவர் மூத்தாயிட்டா இவங்க அப்துல்லா இப்னு ரவாஹா, அவங்க மூத்தாயிட்டா ஜாஃபர் இப்னு அபி தாலிப், இவங்க 3 பேருமே கொல்லப்பட்டுட்டா இவங்களில் எந்த ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுத்துங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி போர்க்களத்தில் 3 பேருமே ஒரே நாளில் கொல்லப்படுறாங்க.
அப்போ போர்க்களத்திலேயே முஸ்லீம் படை என்ன செய்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்குது. ரசூலுல்லாஹ் அந்த போர்க்களத்தை அப்படியே லைவ்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க மதீனாவில் உட்காந்து. இப்போ இவங்க கீழே விழுறாங்க, இவங்க கொடி எடுக்கிறாங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா எப்படி சண்டை போற, இவர் கொல்லப்பட்டார் சொல்லிட்டே வரும்போது கொடி விழுந்துருச்சு. இப்போ வந்து அதாவது தளபதி கொல்லப்பட்டுட்டார். இப்போ முஸ்லிம்கள் இன்னொரு தளபதியை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த கொடியை அல்லாஹ்வுடைய போர்வாள்களில் ஒரு வாள் கையில் எடுத்து விட்டது அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய போர்வாள், அதுக்கு அரபியில் சொல்லுவாங்க சைஃபுல்லா. ஒரு சைஃபுல்லா வந்து அந்த கொடியை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. யார் அது? காலித் இப்னு வலீத். அதனால தான் காலித் இப்னு வலீதுக்கு சைஃபுல்லா அப்படின்னு பேர், அல்லாஹ்வுடைய போர்வாள் பேர். அது ரசூலுல்லாஹ் கொடுத்த பேர். இது சோரஃபுல்லா அப்படின்றது அவங்களுடைய பட்ட பேர். அது ரசூலுல்லாஹ் கொடுத்த பேர், பின்னாடி வந்து வரலாற்று ஆசிரியர் கொடுத்த பேர் அல்ல. இப்போ இந்த சம்பவத்தில் இந்த ஒரு விஷயம் தெரியுது. இது ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த சம்பவம். என்ன நடக்குது? போர்க்களத்திலையுமே தலைமை தேர்ந்தெடுக்கிறாங்க. போர்க்களத்தில் தளபதி கொல்லப்பட்டா படை வந்து சிதறிடும். ஆனால் முஸ்லீம் படைகள் சிதறல. ஆன் த ஸ்பாட் அங்கேயே டிஸ்கஷன் பண்ணி முடிவெடுக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தளபதியை தேர்ந்தெடுத்து போரை தொடர்றாங்க. எந்த ஒரு தருணத்திலுமே தலைமை இல்லாமல் முஸ்லீம் உம்மத்து இருந்ததில்லை. இது சொல்லுவா ஷேக் அல் உசைம் என்ற ஒரு ஃபத்வா சொல்லலாம். முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக வசிக்கக்கூடிய நாட்டிலும் கூட முஸ்லீம்கள் தனித்தனி குழுக்களாக இருக்கக்கூடாது. முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து ஒரு ஜமாத்தாக இருக்கணும். அவங்களுக்கு என்று ஒரு தலைமை இருக்கணும். முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளை அந்த நாட்டுடைய அதிகாரத்தோடு பேசுறது அந்த தலைமை, அந்த தலைவர், ஒற்றை தலைவர் தான் பேசணும். முஸ்லீம்கள் ஒரு ஜமாத்தாக ஒற்றை குரலாக இருக்கணும். இது நம்ம காலகட்டத்து சலஃபி அறிஞர்கள் முக்கிய அறிஞரான ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீனுடைய ஃபத்வா. எப்பவுமே முஸ்லிம்கள் ஒன்னா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், ஒரு தலைமையின் கீழ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இது நம்ம எல்லாரையோட சிறப்பாக புரிந்து கொண்டவங்க நபித்தோழர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான உடனேயே அந்த பக்கம் அவங்க வீட்டுல மைத் இருக்குது, அவங்க உடல் இருக்குது, இந்த பக்கம் சபீஃபா பனி சைதா என்ற இடத்துல அன்சார் நபித்தோழர்கள் கூடி அடுத்த தலைமை யாருன்னு பேசுறாங்க. அந்த செய்தி கேள்விப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே கிளம்பி போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு போறாங்க, ஜுபைர் இப்னு அவ்வாம் கூப்பிட்டு போறாங்க. அப்ப அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது. அபூபக்கர் தலைவருங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. இது எல்லா நபித்தோழரும் ஒன்று கூடி எடுத்த முடிவா? இல்ல. அந்த இடத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? அன்சாருடைய முக்கியமானவங்க இருந்தாங்க, முஹாஜிருள்ள இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. அங்கே முடிவு எடுத்துட்டாங்க, உங்க கையை காட்டுங்க, நாங்கள் பைய செய்யறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைய செய்யறாங்க, பின்னாடி ஜுபைர் இப்னு அவ்வாம் செய்யறாங்க, பின்னாடி அன்சாருடைய மற்றவங்க எல்லாம் செஞ்சிடறாங்க. எல்லா நபித்தோழரும் சேர்ந்து எடுத்த முடிவு அல்ல. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியில வைத்து பொதுவில் எல்லாத்தையும் பையத்து வாங்குறாங்க. அப்ப முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு முஸ்லீமும் அதில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. முஸ்லிம்களுடைய முடிவுகளின் மீது தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சஸ் இருந்து முடிவு எடுத்தா போதும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தேர்வு அஹ்லுல் ஹல் வல் அக்த், அவங்களுடைய முடிவு. ஆனா அதற்கு பிறகு முஸ்லிம் உம்மத் அதை சரி கண்டு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாரும் ஏற்றுக்கிட்டதுனால இது இஜ்மா. ஆனா தேர்வு அஹ்லுல் ஹல் வல் அக்துனுடைய முடிவு அடிப்படையில் தான் நடந்தது. பிறகு எல்லாரும் ஏற்றுக்கிட்டதுனால அது இஜ்மா. அப்போ அந்த 4 வழிமுறைகள் இருக்கு இல்லையா, ஆட்சிக்கு வர்றதுக்கான 4 வழிமுறைகள் என்று ஃபிக்ஹ் கிதாபுகளில் முஸ்லீம் சட்ட நூல்களில் சொல்லப்படக்கூடிய வழிமுறையில் முதல் வழிமுறை இஜ்மா அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு உதாரணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, அவங்க ஆட்சிக்கு வந்த முறை. 2வது முறை பின் நஸ்ர், அதாவது டிரான்ஸ்பர். ஆட்சியில் இருக்கிறவர் எனக்கு அடுத்தது இவங்க அப்படின்னு சொல்லிடுறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணப்படுக்கையில் இருக்கும்போது மற்ற நபித்தோழர்கிட்ட என்ன சொல்றாங்க, எனக்கு அடுத்து உமர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றாங்க. நீங்க எல்லாம் இப்போவே ஏத்துங்க அப்படிங்கிறாங்க. எல்லா நபித்தோழரும் ஏத்துக்கவும் செய்யறாங்க. அப்போ இந்த வகையிலுமே ஆட்சிக்கு வர முடியும். ஆனா என்ன நடந்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கருடைய மரணத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியில இருந்து பொதுமக்கள் முன்னணியில மறுபடியும் அது வைக்கப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கட்டுப்படும் என்று எல்லாரும் பைஅத் செஞ்சிடறாங்க. மறுபடியும் எல்லா மக்களும் சேர்ந்து ஏற்றுக்கொள்றது தான். ஆனால் அந்த வந்த முறை எது? நஸ்ர். முன்னாடி இருந்த ஆட்சியாளர் தனக்கு அடுத்தது இந்த ஆட்சியாளர் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை டிரான்ஸ்பர் பண்ணிடுறது, எனக்கு அடுத்தது இவரு அப்படின்னு அவங்கள்ட்ட கை மாற்றி கொடுக்கிறது. இந்த முறை 2வது முறை. அல்ஹம்துலில்லாஹ். 3வது முறை என்ன? பில் இஜ்திஹாத். இஜ்திஹாத் அடிப்படையில் இதுக்கு இந்த நடைமுறைக்கு அவங்க உதாரணமாக வைக்கிறது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கத்தியால குத்தப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க.
ஃபைரூஸ் என்ற ஒரு நெருப்பு வணங்கி மஜூசி, அபு லுவா ஃபைரூஸ் அல் மஜூசி அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் செஞ்சுதான் இவங்க மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, தனக்கு அடுத்தது ஆட்சிக்கு வர தகுதியானவர்கள் என்று அவங்க கருதிய 6 பேரை பட்டியலிட்டு அந்த குழுவுடைய முடிவுகளை ஒருங்கிணைப்பவராக தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமரை நியமிக்கிறாங்க. நியமிச்சு அப்துல்லா இப்னு உமர்கிட்ட சொல்றாங்க, நீங்களும் இதுக்கு தகுதியானவர் தான், இந்த குழுவில் இடம்பெறதுக்கு அடுத்த கலிஃபா வர்றதுக்கு தகுதியானவர் தான். ஆனால் உமருடைய குடும்பத்திலிருந்து அல்லாஹ் கிட்ட பதில் சொல்றதுக்கு உமர் ஒருத்தர் போதும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போ அதை ஒருங்கிணைக்கக்கூடியவராக அப்துல்லா இப்னு உமர் நியமிக்கப்படுறாங்க. 6 நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. அதில் உஸ்மான், அலி இருக்கிறாங்க, ஜுபைர், தல்ஹா இருக்கிறாங்க, இப்போ சாதி நபி கஸ்வான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தான் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. அதில் 2 குரூப்பாக பிரியுது. உஸ்மானுக்கு சப்போர்ட்டாக 2 பேரும், அலிக்கு சப்போர்ட்டாக 2 பேரும் அவங்க பிரிகிறாங்க. அப்போ உஸ்மானா அலியா என்ற கேள்வி வருது. கடைசியாக அப்துல்லா இப்னு உமர் பலர்கிட்டையும் கலந்து ஆலோசித்து பேசிட்டு, அதாவது அஹ்லுல் ஹல் வல் அக்து என்று இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கலந்து பேசிட்டு இப்னு உமர் முடிவு அறிவிக்கிறாங்க. என்ன, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஆட்சியாளர். அந்த 6 பேருக்கு வெளியில 6 பேரும் அஹ்லுல் ஹல் வல் அக்து தான். அதுக்கும் வெளியிலையும் மற்ற முக்கியமானவர்கள் இருக்கிறாங்க. பலர்கிட்டையும் பேசுறாங்க. அந்த மதீனாவில் எல்லாரையும் தேடி வந்து பேசுனாங்க. பலரும் தேடி வந்து பேசுனாங்க. இவங்களை செய்யுங்க, இவங்களுக்கு தேர்ந்தெடுங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தரை பற்றி யாராவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ அஹ்லுல் ஹல் வல் அக்து கிட்ட கேட்டுட்டு மஷூரா அடிப்படையில் ஒரு இஜ்திஹாதுடைய முடிவு தான் இது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை தேர்ந்தெடுத்தது. அப்போ அந்த 3வது வழிமுறை இஜ்திஹாத். 1வது வழிமுறை என்ன, இஜ்மா. அதுவும் இஜ்திஹாத் தான். ஆனால் எல்லாரும் ஒரு முடிவில் அக்ரி ஆகிட்டாங்க. வர 1வது வழிமுறை இஜ்மா. இஜ்மாங்கிறது மெஜாரிட்டி இல்லை, இது யுனானிமஸ் டெசிஷன் சொல்லுவாங்க. எதிர்ப்பே இல்லாத ஒற்றை முடிவு. யாருமே மாற்று கருத்துக்கள் இல்லை, எல்லாரும் ஒரே முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கடைசியாக இறுதி முடிவு வரும்போது ஒற்றை முடிவு. இதுக்கு இங்கிலீஷ்ல யுனானிமஸ் டெசிஷன் சொல்லுவாங்க. மெஜாரிட்டி கிடையாது. மெஜாரிட்டினா பெரும்பான்மை. ஒரு சிலர் வேற கருத்து வச்சிருந்துருக்கிறாங்கன்னு அர்த்தம். இங்கே அப்படி கிடையாது. வேற கருத்து வச்சிருந்தவங்க கூட கடைசியில் அந்த ஒரு கருத்துக்கு வந்துட்டாங்க, ஒற்றை முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு தான் இஜ்மா அப்படின்னு பேர். நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு புரோஜனமான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம சலஃபிதாயின் மத்தியிலுமே இஜ்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிற குழப்பம் இருக்குது. இஜ்மாங்கிறது பெரும்பான்மை முடிவு இல்லை. பெரும்பான்மை முடிவுக்கு ஜும்ஹூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மைக்கு ஜும்ஹூர் அப்படின்னு பேர். சில பேர் ஜம்ஹூர் என்று உச்சரிப்பாங்க. இது ஜும்ஹூர். ஜும்ஹூர்ன்றது பெரும்பான்மை. இஜ்மா அப்படிங்கிறது ஒற்றை முடிவு, ஒட்டுமொத்த ஜமாத்தினுடைய ஒற்றை முடிவு. அதுதான் இஜ்மா. ஜமாத்துனாக்கா இன்னைக்கு இருக்கிற அமைப்புகள் இல்லை. அமைப்புகளுக்கு என்ன பேர் அரபியில்? ஜம்இய்யத். ஜம்இய்யத். ஹிஸ்புங்கிறது பிரிவு, குழு, ஒரு ஆர்கனைஸ்டு குரூப், ஆர்கனைசேஷன். இதுக்கு அரபியில் ஜம்இய்யா அப்படின்னு பேர். பேச்சுவார்த்தை ஜம்இய்யத் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஜம்இய்யத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், JAQH, ஜாக். இது ஒரு ஜம்இய்யத். ஆனால் நம்ம ஜாக் சகோதரர் என்ன சொல்லுவாங்க, ஜமாத்தில் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும். ஜம்இய்யத் வேற, ஜமாத் வேற. அதே போல தான் ஜம்இய்யத் அஹ்லுல் ஹதீஸ் அல் ஹிந்த், இந்தியாவுடைய அஹ்லுல் ஹதீஸுடைய அமைப்பு, இந்தியா முழுக்க பரவலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது என்ன, ஜம்இய்யத், ஜமாத் அல்ல. ஆனால் அங்கே போனாலும் அங்கே இருக்கக்கூடிய மதனிகள் கூட ஜமாத்தில் அப்படிங்குவாங்க. சுப்ஹானல்லாஹ், அது ஜமாத் அல்ல, அதெல்லாம் ஜம்இய்யத். எதுக்கு இந்த குழப்பம்? நாங்கள் நேரடியாக ஜமாத்தினே பேர் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அப்படின்னு, ஜமாத்தே இஸ்லாமி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத், இந்தியன் தௌஹீத் ஜமாத், இதெல்லாம் அவங்கள எல்லாம் ஜமாத்தில் அதெல்லாம் ஜமாத்தில், அதெல்லாம் ஜம்இய்யத். ஜமாத்துங்கிறது முஸ்லிம்கள் ஒருங்கிணைஞ்சு இருக்குது, அதுதான் ஜமாத். இப்போ இந்த ஊர் இருக்குது, இந்த ஊரில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த ஊருடைய ஜமாத்துங்கிறது என்ன, இந்த ஊருடைய எல்லா முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகள் சேர்ந்து இருக்குது, அதுதான் ஜமாத். அதிலே ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் இருக்குதுன்னா அதுக்கு பேர் ஜம்இய்யத், ஜமாத் அல்ல. ஏன் இந்த வார்த்தையை நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, ஜமாத் எடுக்க வேண்டிய முடிவுகளை ஜம்இய்யத்துகள் எடுக்குது. மார்க்க சட்டப்படி எந்த முடிவை ஜமாத் எடுக்கணுமோ அந்த முடிவை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜம்இய்யத் எடுக்குது. எடுத்துட்டு ஜமாத்துடைய முடிவுன்றாங்க. அது உங்க அமைப்புட முடிவு, அது ஒன்றும் ஜமாத்துடைய முடிவு இல்லை. அரபியில் சொன்னா ஜம்இய்யத்துடைய முடிவு, அது ஜமாஅத்துடைய முடிவு அல்ல. இதுக்கு ஒரு மிக பிரபலமான நம்ம மேல தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உதாரணம் பிறை அறிவிப்புகள். பிறை அறிவிப்பை ஜமாத் தான் செய்யணும், ஜமாத்துடைய தலைவர் தான் செய்யணும், ஆட்சியாளர் தான் செய்யணும், ஆட்சியோட பிரதிநிதி தான் செய்யணும். அமைப்புகள், இயக்கங்கள் இதை செய்யறதுக்கு அனுமதியே இல்லை மார்க்க சட்டத்தில். இவங்க என்ன பண்றாங்க, ஜமாத்துக்கு தலைவர், எங்க ஜமாத்துல பார்த்துற, ஜமாத்துங்கிறது எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்தது.
இது வந்து ஜமாத் கிடையாது. எல்லா முஸ்லீம்களும் ஒன்றா இருக்கிறாங்களா? ஏன் அதே கொள்கை இருக்க எல்லாருமே அந்த ஒரு அமைப்பில் இருக்கிறாங்களா? கிடையாது. ஒரே கொள்கைக்கு 4 அமைப்பு 10 அமைப்பு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஜமாத்து வச்சிருக்க. இது ஜமாத் கிடையாது, இது ஜம்இய்யத். அது வந்து அலேதிசா இருக்கட்டும், ஜாக்கா இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், ஜமாத் இஸ்லாமியா இருக்கட்டும், இது எல்லாமே ஜம்இய்யத்து தான். இது எதுவுமே ஜமாத்து கிடையாது. இதனுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து ரயீசுல் ஜம்இய்யா, ஜம்இய்யத்துடைய ரயீஸ், லீடர்ஸ் தான். அமீர் கிடையாது. அமீருங்கிறது அதிகாரமுடையவர் தான் அமீர். ஆட்சியாளர் அதிகாரமுடையவர் தான் அமீர். இவங்க எல்லாம் ஜம்இய்யத்துக்கு ரயீஸ், ஆனால் என்ன பண்றாங்க, ஜமாத்துக்கு அமீர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை பிரயோகமே தவறு. ஜமாத் அமீர் அப்படிங்கிறது வேற. ஜமாத் இருக்கு, ஜமாத் தலைவர் இருப்பாங்க, ஆட்சி அதிகாரம் இருக்குது. இல்லை அவர் கட்டளை இடுறாரு அப்படின்னா அவர் அமீர். இங்க இந்த கட்டளை கிட்ட மீறலைன்னாக்கா தண்டிக்கலாம் முடியும் அவர், அதுதான் அமீர். ஆனா இன்னைக்கு என்னன்னா அமைப்புகள், அதாவது ஜம்இய்யத்துகள் தங்களை ஜமாத்துகளாக கருதி கொள்கின்றன. இது தவறு. கருதி கொள்றதை தாண்டி வெளிப்படையாக ஜமாத்துலாம் பேர் வச்சுக்கிறாங்க, அது தவறு. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ல சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஜமாத்துன்னு சொல்றதுனால ஜமாத் ஆயிட மாட்டீங்க. ஜமாத் என்பது ஒரு பகுதியில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்தது தான் ஜமாத். அமைப்புகள் ஜமாத்துகள் அல்ல. பெரிய அறிவிப்பை யார் கொடுக்கலாம்? ஜமாத் தான் கொடுக்கலாம். ஜமாத் வந்து ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த தலைமைகள் கொடுக்கலாம். அரசாங்கம் யாரை அங்கீகரிக்குதோ அவங்க தான் தலைமை. அரசாங்கம் காதி வச்சிருந்தா காதி அறிவிக்கிறது தான் பிறை. இந்த அமைப்புகள் அறிவிக்கிறதெல்லாம் பெரிய அறிவிப்பு அல்ல. இதெல்லாம் மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் கிடையாது. இதெல்லாம் மார்க்க சட்டத்தின் முரணானது. சரி, அதான் இஜ்மா. இது வந்து ஜமாத்தினுடைய முடிவு, அதுதான் இஜ்மா. மாற்று கருத்துக்கள் எல்லாம் களையப்பட்டு, ஆரம்பத்தில் பேசும்போது வெவ்வேறு கருத்துக்கள் வரலாம், ஆனால் கடைசியில வேற மாற்று கருத்துக்கள் எல்லாம் களையப்பட்டு அகற்றப்பட்டு ஒற்றை முடிவுல ஒவ்வொரு நபரும் எல்லாருமே, ஒரு நபர் இல்லாம எல்லாருமே வந்து நிக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் தான் இஜ்மா. ஒரு நபர் முரண்பட்டாலும் கூட, ஒரு நபர்னா தகுதி வாய்ந்த ஒரு நபர், இஜ்திஹாத் செய்யறதுக்கு தகுதி வாய்ந்த ஒரு நபர், அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்ச நபரா இருக்கணும். மார்க்க அறிவுடைய ஒரு அறிஞர் முரண்பட்டா தான் அது முரண்பாடு. சாதாரண பொதுமக்கள் முரண்பட்டாலும் அது முரண்பாடு கிடையாது. ஏன்னா சாதாரண பொதுமக்களுக்கு இந்த இடத்துல முடிவெடுக்கிற வேலையே கிடையாது. மார்க்க சட்டத்தை விளக்கணும்னா அது அறிஞர்கள் பேசும். இல்ல இந்த மாதிரி ஆட்சியை பத்தி முடிவெடுக்கிறதா இருந்தா அஹ்லுல் ஹல் வல் அக்த் பேசும். அவங்களுடைய ஒருமித்த முடிவுக்கு தான் இஜ்மா அப்படின்னு பேர். அவங்கள யாராவது முரண்பட்டா அப்போ அது வந்து இஹ்திலாஃப், கருத்து வேறுபாடு. இந்த இடத்துல பெரும்பான்மைன்னு ஒன்று இருக்கு, ஜும்ஹூர்னு ஒன்று இருக்கு. இவங்க அதுல இருந்து முரண்படுறாங்க. ஒற்றை நபர் முரண்பட்டாலும் அது முரண்பாடு தான். இஜ்மாவுக்கு அவர் முரண்பட்டாலும் சொல்லவே முடியாது. ஏன்னா அவரும் சேர்ந்தா தான் அங்கே இஜ்மா. அதனால இஜ்மா அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவாக விளங்கிக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற எல்லாருமே முடிவு எடுத்தா தான் அது பேர் இஜ்மா. அதுல முடிவெடுக்க தகுதியான ஒருத்தர், ஒரு முஜ்தஹிதோ அல்லது அஹ்லுல் ஹல் வல் அக்த் என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் முரண்பட்டால் அங்கே இஜ்மா என்று உருவாகவே இல்லை. பெரும்பான்மை முடிவு என்று என்ன சொல்லலாம். சரி, இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தேர்வு இஜ்மா அடிப்படையில தான் அமைஞ்சது. அஹ்லுல் ஹல் வல் அக்த் தான் முடிவு எடுக்கிறாங்க, ஆனால் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அஹ்லுல் ஹல் வல் அக்த் எல்லாரும் கூட இங்க முடிவு எடுக்கல, முக்கியஸ்தர்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு வெளியே இருந்த மற்ற அஹ்லுல் ஹல் வல் அக்த், உதாரணத்துக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தேர்வுல பங்கேற்கவே இல்லை, ஆனா பின்னாடி ஏத்துக்கிட்டு பையத் செஞ்சிடறாங்க. அப்ப அஹ்லுல் ஹல் வல் அக்த் அவங்கள கூட எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பின்னாடி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் இஜ்மா. ஒத்துக்கணும் கட்டாயம் இல்லை, ஆனா ஒத்துக்கிட்டா அதுக்கு பேர் இஜ்மா. இஜ்மா அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஜ்மா அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நஸ்ல் அடிப்படையில் தான் வந்தாங்க, ஆனா பின்னாடி எல்லாருமே பையத் செஞ்சுட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அது இஜ்திஹாத் அடிப்படையிலான தேர்வு, ஆனா பின்னாடி எல்லாருமே பையத் செஞ்சுட்டாங்க. அஹ்லுல் ஹல் வல் அக்துனுடைய எல்லாருமே பையத் செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த முதல் ஸ்டெப் அவங்க அப்படிங்கிற அந்த முடிவு எப்படி வந்தது? இஜ்திஹாத் அடிப்படையில் தான் வந்தது. இது 3வது முறை. அப்ப இஜ்மா, நஸ்ல், இஜ்திஹாத். 4வது முறை ஒன்று இருக்குது. அது என்ன? பில் கஹர். கஹர் அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுக்கு அல் கஹார் அப்படின்னு பேர் உண்டு இல்லையா? அல்லாஹ்வுடைய பேர்கள் என்ன? கஹார் அப்படின்னா என்ன? டாமினன்ட், மேலாதிக்கம் செலுத்துறவங்க, தன்னுடைய வலிமையை காண்பித்து அதை வந்து ஒரு ஆதிக்கத்தை நிலைநாட்டுவாங்க. அதுதான் பில் கஹர் அப்படின்னா. அதுதான் வலிமையின் அடிப்படையில ஒருத்தர் வந்து ஆட்சியை கையில் எடுக்கிறது, அதுதான் பில் கஹர். இஜ்திஹாதை வந்து மெஜாரிட்டின்னு சொல்லலாமா அப்படின்னா முடியாது.
ஆனால் கடைசியில் எல்லாரும் ஏற்றுக்கிட்ட தானே செஞ்சாங்க. ஆ முறையான கேள்வி. முதல்ல அதுதான் சொல்லணும். இஜ்திஹாத் அப்படிங்கிறது அரபி மொழியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே சில எழுத்துக்களை வேறாக கொண்டு உருவாகும். ரூட் லெட்டர்ஸ், வேறு எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அதை கொண்டு தான் வார்த்தைகள் உருவாகும். அது 2 எழுத்துக்களை கொண்டு உருவாகலாம், 3 எழுத்துக்களை கொண்டு உருவாகலாம், 4, 5 இந்த மாதிரிலாம் வரலாம். ஆனால் அரபி மொழியினுடைய மிக பெரும்பான்மையான சொற்கள், வார்த்தைகள் 3 எழுத்துக்களை வேறாக கொண்டு தான் உருவாகும். 3 ரூட் லெட்டர்ஸை கொண்டு தான் உருவாகும். வர அப்போ இந்த அரபி மொழியுடைய ஒரு 90% வார்த்தைகள் 3 எழுத்துக்களை அடிப்படையில் தான் கொண்டு தான் உருவாகும். மிக குறைவான வார்த்தைகள் 4 எழுத்துக்களை கொண்டு இருக்கும். 5 எழுத்துலாம் வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய வார்த்தை அப்படின்னு அரபிகள் சொல்லியிருப்பாங்க. அரபிகள் ஜெர்மன் லாங்குவேஜ் மாதிரி ஒரு 18-20 லெட்டர் கொண்ட வார்த்தையெல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட 9 வார்த்தை வந்தாலே ரொம்ப பெரிய வார்த்தைப்பா இது அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அந்த 9 வார்த்தை கொண்ட அந்த 9 வார்த்தையோட ரூட் லெட்டர்ஸ் வேறு எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா அது 5 தான் வரும். அவங்கக்கிட்ட மொழி ரீதியாக இல்திமாசுல் ஹைஃபா அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் முக்கியமானது. அதாவது லைட்னஸ் ஆஃப் த டங், லைட்னஸ் ஆஃப் த ஸ்பீச். பேசுறதுக்கு எளிமையாக இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு நீட்டி முழக்கியெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அரபிகளுடைய அடிப்படை. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தியிலையுமே. அதுக்கு பிறகு உருவான வார்த்தைகள் இப்படித்தான். அதனால அரபியில் எந்த வார்த்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வேர்ச்சொல்கள் இருக்குது அப்படின்லாம் வரவே வராது. 6மே கூட பொதுவாக வராது. 5 தாண்டாது பொதுவாக. 3 தான் மெஜாரிட்டி. உங்களுக்கு 3 லெட்டர்ஸ் வச்சு ரெக்கக்னைஸ் பண்ண தெரியும் அப்படின்னா அப்படியே போட்டுக்கிட்டே போகலாம். அதில் இதை ஒரு உதாரணமாக எடுப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எடுப்போம். கொஞ்சம் அரபி பாடத்துக்கு போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஜீம், மீம், ஐன். ஜமஅ அப்படின்னா ஒன்று சேர்க்கறது, ஒன்று திரட்டுறது, சேர்றது. ஸோ டு கம்பைன், டு கேதர் அப்படிங்கிற அர்த்தம் வரும். இப்போ இதுலேருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? ஜமாத்துன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். அப்போ ஜமாத்துன்னு என்ன? எல்லாரும் ஒன்று சேர்றது. ஜம்இய்யத், நிறைய பேர் ஒன்று சேர்றது, அமைப்புகள். பள்ளிவாசல் பார்க்குறோம், ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை ஜும்ஆ, எல்லாரும் ஒன்று தரல்றோம். அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று தரலுவோம். யூனிவர்சிட்டிக்கு என்ன பேர்? ஜாமியா, பல்கலைக்கழகம். ஏன்னா பல ஆசிரியர்கள், பல கலைகள், கல்விகள் ஒரு இடத்துல கற்றுக் கொடுக்கப்படுது. பல மாணவர்கள் ஒரு இடத்துல, அதனால அதுக்கு ஜாமியா அப்படின்னு பேர். டிக்ஷனரிக்கு என்ன பேர்? முஅஜம், ஜம் செய்யறது. 2 வேளை தொழுகைகள் ஒன்று சேர்க்கறதுக்கு என்ன பேர்? ஜம். அதான் ஜம் அப்படிங்கிறது. இஜ்மா அதுலேருந்து தான் வரும். கடைசியாக வர்றது இஜ்மா அப்படிங்கிறது அப்படித்தான். எல்லாருடைய முடிவுகளும் ஒன்று தருகிறது இஜ்மா அப்படிங்கிறது. அதே போல் ஏதாவது ஒரு தொகுப்பு, அது மஜ்மு அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஃபத்வா தொகுப்பு, இப்னு தைமியாவுடைய ஃபத்வா தொகுப்பு, மஜ்முல் ஃபத்தாவா இப்னு தைமியா. இப்னு பாஸுடைய ஃபத்வா தொகுப்பு, மஜ்முல் ஃபத்தாவா லிபின் பாஸ் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் மஜ்மு. அது ஃபத்வா தொகுப்புன்னு தான் அர்த்தம் இல்லை, வேற எதுவாகவும் இருக்கலாம். அதே போல் முஅஜம் அப்படிங்கிறது டிக்ஷனரிக்கும் சொல்லலாம். ஜாமி, ஹதீஸ் தொகுப்புகள், ஜாமி. சஹீஹ் புகாரிக்கு என்ன பேர்? அஸ்ஸஹீஹ், அல் ஜாமி அஸ்ஸஹீஹ். ஜாமி. அப்போ எல்லாம் ஒன்று திரட்டுறது. அப்போ ஜமா, ஜீம், மீம், ஆமீன் அப்படின்னாக்கா இப்படி சேர்க்கறது. அது இஜ்மா அதுலேருந்து வர்றது தான் வராது. இஜ்மா, ஜிமா அதில் தான் வரும். கணவன் மணி ஒன்று சேர்றது அது வரும். அப்புறமா பேசுவோம், நம்ம அவுட் ஆஃப் த டாபிக் தனியாக சொல்லலாம். சரி, இப்போ இஜ்திஹாத் இது பார்த்தீங்கன்னா ஜீம், ஹா, தால் இந்த 3 எழுத்துக்கள் வருது. ஜஹத, இது தான் ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதுல தான் இஜ்திஹாத் அப்படிங்கிற வார்த்தை வருது. 2 ஒரே அர்த்தம் தான். ஜஹத அப்படின்னா ஒருவரால் அதிகபட்ச முயற்சி, டு ஸ்ட்ரைவ் ஒன்ஸ் அட்மோஸ்ட். ஸ்ட்ரைவிங் நார்மல் எஃபர்ட்டை விட எக்ஸ்ட்ரா எஃபர்ட். டு ஸ்ட்ரைவ் ஒன்ஸ் அட்மோஸ்ட், ஒருவரால் அதிகபட்ச முயற்சி. இதுக்கு பேர் தான் ஜிஹாத். ஜிஹாதுனாலே சண்டை போடுறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. சண்டை போடுறது அதில் வரும். நீங்கள் உங்கள் நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறீங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அதுதான் பெரிய ஜிஹாத். ஜிஹாதுல் அக்பர் என்று சொல்கிறாங்க. நஃப்ஸை கட்டுப்படுத்துறது அதுவும் ஜிஹாத் தான். நம்மளால் அதிகபட்ச முயற்சி செய்கிறோம், நம்முடைய மனசை, நம்முடைய ஆசையை, மனோ இச்சையை கட்டுப்படுத்துது. இதுதான் ஜிஹாதில் பெரிய ஜிஹாத். ஜிஹாதில் மற்ற வகைகள் இருக்குது. ஜிஹாதில் 12 வகைகள் இருக்குமா? இப்னு கையிம் ஜாதுல் மஆதில் பட்டியலிடுறாங்க. அப்போ அது ஜிஹாத். இஜ்திஹாதும் அதுலேருந்து வந்தது தான். இஜ்திஹாதுங்கிறது என்ன? குர்ஆன் சுன்னா அடிப்படையில்
வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண அதிகபட்ச முயற்சி எடுக்கிறது. அது எல்லாரும் செய்ய முடியாது. அதை தகுதி வாய்ந்தவங்க தான், அறிஞர்கள் தான் செய்ய முடியும். குரானை சுன்னாவை அறிந்த அறிஞர்கள் நம்ம காலத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க பார்க்குறாங்க. ஆனால் தீர்வு குரான் சுன்னாலேருந்து வரணும். நேரடியாக இல்லைன்றப்போ மறைமுகமாக இருக்கிறப்போ அந்த சட்டம் குரான் சொன்னால எங்கே இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி அதன் அடிப்படையில் ஒரு தீர்வை இந்த காலகட்டத்தை கொடுக்க முயற்சி செய்வோம். அதுக்கு தான் இஜ்திஹாத் அப்படின்னு பேர். அப்போ அவங்களான அதிகபட்ச முயற்சி அதுதான் இஜ்திஹாத். அது ஒரு வகையான ஜிஹாத் தான். அது இன்டலெக்சுவல் ஜிஹாத் அப்படின்னு சொல்றாங்க. அது தனி டாபிக், அது தனி ஒரு பாடமாக படிக்கணும் விஷயம். ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா குரான் சொன்னாவே விளங்கி இருக்கணும். விளங்கணும்னா முதல்ல அதுக்கு அரபி மொழியும் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே போல் அரபி மொழி தெரிஞ்சால் மட்டுமேலாம் பத்தாது. இந்த ஆயத்துக்கு எந்த ஆயத்துக்கு விளக்கமாக அமையுது, இந்த ஆயத்துக்கு எந்த ஹதீஸ்கள் விளக்கமாக, ஒரு ஹதீஸ் எந்தெந்த ஹதீஸ்கள்லாம் விளக்கமாக அமையுது, இந்த ஹதீஸுக்கே வேற எந்த ஹதீஸ் விளக்கமாக அமையுது அப்படின்றலாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்க தெரிஞ்சவங்க தான் இஜ்திஹாத் செய்யறதுக்கு தகுதி வாய்ந்தவங்க. ஆமாம், ஃபிக்கு கிடைச்சா தான் இஜ்திஹாத் செய்ய முடியும். வெறும் இல்மு மட்டும் இன்னும் பண்ண முடியாது. ஒரிஜினலாக இல்முங்கிறது இல்மு ஃபிக்கு ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் பிற்காலங்களில் இல்மு வேற ஃபிக்கு வேறன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஆமாம், எல்லா அதான் ஆலிம்ங்கிறது ஃபக்கீஹ்ங்கிற அர்த்தத்தில் தான் வரும். யாருக்கு ஃபிக்கு இருக்கோ அவருக்கு ஃபக்கீஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் யுரீதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு கைரை நன்மை நாடுறாங்களோ அவங்களுக்கு தீனுடைய ஃபிக்ஹை தருகிறார்கள், தீனுடைய அந்த புரிதல் விளக்கம். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபிரௌன கிட்ட போக சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறாங்க. அப்போது என்ன துவா கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, ரப்பி என்னுடைய சத்ரி இதயத்தை விரிவாக்குங்க. அப்புறம் வயஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய அம்ரி என்னுடைய காரியத்தை எளிதாக்குங்க. வஹல் உக்தத்தம் மின் லிசானி, நாவில் முடிச்சுகளை அறுத்து விடுங்க. யஃப்கஹு கௌலி, யஃப்கஹு கௌலி, என்னுடைய கௌலி என்னுடைய பேச்சை எதிர்லகம் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஃபிக் இருக்கணும், அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக எஃப்கஹு என்னோட பேச்சை புரிய வைங்க அவங்களுக்கு. அதுவும் ஃபிக்குங்கிற வார்த்தை தான். அது குரான்ல வர வார்த்தைகள் தான். நம்ம மக்கள் வந்து குரானை வந்து சரியா படிக்கிறதுனால ஃபிக்குன்னு சொன்ன உடனே நம்ம தவிச்ச மதம் நினைச்சா அதெல்லாம் மதவுகாரங்கள். குரான்ல உள்ள வார்த்தை தான் பாது, ஹதீஸில் உள்ள வார்த்தை புகாரில் பார்த்தா இருக்கும். அது குரான் ஹதீஸை நம்ம சரியா படிக்காததுனால ஃபிக்குன்னா மதவுகாரங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட தூக்கி கொடுத்துட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தவிச்ச மதக்காரன் ஃபிக்கு கிடையாது இல்லையா? ஃபிக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன ரசூலா என்ன சொல்றாங்க? அல்லாஹ் யாருக்கு நன்மை நாடுறாங்களோ அவங்களுக்கு ஃபிக்கை தர்றாங்க. அந்த நீங்கள் தான் ஃபிக்கு வேணான்ட்டீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் கொடுக்குற நன்மை வேணான்னு சொல்லிட்டீங்க. அப்போ தவிச்ச மாத்த அல்லாவுடைய நன்மையை வேண்டான்னு நிறுத்திடுச்சு. நீங்களே வேணாட்டீங்க, அப்புறம் அல்லாஹ் உங்களுக்கு கட்டாயப்படுத்தி கொடுப்பாங்க. அதனால தான் தவிச்ச மாதக்காரங்க ஃபிக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க ஃபிக்கை வந்து வேணான்னு சொல்லிடுறாங்க இல்லையா? சரி, ஃபிக் அப்படிங்கிறது என்ன? ஃபிக்குன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது நாடப்பட்டதோ அதை புரிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் இன்டெண்டட். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறோமே, நான் ஒன்று சொல்கிறேன், நான் ஒரு இன்டென்ஷனோட ஒரு எண்ணத்தோட நியத்தோட தான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஆனால் நான் சொன்னதை நீங்கள் எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது தெரியும். இப்போ தொனியில் கூட அர்த்தம் மாறும். இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப அறிவாளிங்க அப்படின்னு சொல்கிறோம், அது நிஜமாவது அறிவாளின்னு சொல்கிறதுக்காக நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இருக்கலாம். கிண்டல் பண்ணுறதா நீங்கள் ரொம்ப அறிவாளிங்க அப்படிங்கிறதாகவும் இருக்கலாம். ஒரே வார்த்தை தான். ஆனால் என்ன சொல்ல நாடி இருக்கிறோம், என்ன நம்மளுடைய என்னவா இன்டென்ஷன் என்னவா இருந்துச்சு அது தெரியணும். அதை கரெக்டாக கேட்ச் பண்ணால் அதுதான் ஃபிக். எது நாடப்பட்டதோ அந்த வார்த்தையின் மூலமாக, அந்த கட்டளையின் மூலமாக அதை சரியாக புரிஞ்சுக்கத்தான் ஃபிக். ஃபிக் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ரியலி இன்டெண்டட். அப்போ குரானுடைய ஃபிக் அப்படின்னா என்ன? பேசுறது அல்லாஹ் வந்து உண்மையில எதை நாடினாங்களோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஃபிக். அதே போல ரசூல்லா பேசுறாங்க, ஹதீஸ்களை பார்க்குறோம், ரசூல்லா எதை நாடினாங்களோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஃபிக். இந்த ஃபிக் இல்லாத ஆட்கள் என்ன செய்வாங்க? ரசூல்லா அப்படி பேசியிருப்பாங்களா? உனக்கு தான் ஃபிக் இல்லை, ரசூல்லா பேசியிருப்பாங்களா இல்லைன்னு. ரசூல்லா பேசியிருப்பாங்க. அது வந்து ரசூலா கூட இந்த சஹாபாக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? சஹாபாக்கு தெரியுமா? ரசூலா கூடவே பல வருஷங்கள் இருந்தவங்க நபி தோழர்கள், அது முஹாஜிர் அன்சார், அவங்களுக்கு தெரியும் ரசூல்லா பேசியிருப்பாங்களா இல்லையா? இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நம்மளை பற்றி யாரோ ஒருத்தர் வெளியே பேசுவாங்க, பேசிட்டா தெரியுமா? அவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் அப்படிலாம் பேசியிருக்க மாட்டார். நம்ம சொல்கிறோம் இல்லையா? சொல்கிறோமா? நம்ம உண்மையாளர்கள் தான் சொல்லிடுவோம். போகட்டும், அவனாலும் பேசிட்டான் நல்லது தான் அப்படின்னு சொல்ல மாட்டோம்.
இன்னைக்கு பொறாமைகள் இருந்தால் அதெல்லாம் பேச மாட்டேன் இல்லையா. நல்ல எண்ணம் அவரை பற்றி எனக்கு தெரியும்ப்பா, அவர் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார். இல்லைங்க அந்த வார்த்தை சொல்லியிருந்தா கூட அவர் அந்த எண்ணத்தில் சொல்லியிருக்க மாட்டார், நீயே தப்பாக எடுத்துக்கிறேன். அப்போ அந்த அந்த சொல்லுக்கு பின்னாடி உள்ள அந்த எண்ணம் என்ன, அந்த என்ன நாடி அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஃபிக். இப்போ வந்து பெற்றவங்க தகப்பனார் திட்டுற, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம நாசமாக போனோம்டா தகப்பனார் இப்பெல்லாம் போனால் உருப்பட மாட்டேன், திருந்துங்கிறத தான் அவர் அந்த வார்த்தையில் சொல்கிறார், நீ உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக எடுத்துட்டேன்னு அர்த்தம், நான் உருப்படக்கூடாதுன்னு என் தகப்பனார் நினச்சாரு. அப்போ ஃபிக்குங்கிறது அந்த வார்த்தையுடைய நேரடி அர்த்தத்தை எடுக்கிறதுன்னு கிடையாது, அந்த வார்த்தையில் என்ன நாடப்பட்டதோ அதை எடுக்கிறது. சில நேரம் நேரடி அர்த்தமும் வரும், சில நேரம் அது எந்த கோணத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கும்போது மட்டும்தான் வரும். அப்போ அது ஃபிக். அப்போ அல்லாஹ் உடைய பேச்சு கலாம் ஒன்று, அதே இது குர்ஆன். அப்போ அதை வந்து அதனுடைய சரியான ஃபிக் வரணும்னா அல்லாஹ் எப்படி பேசுவாங்க தெரிஞ்சிருக்கும். ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, ரசூலோட பேச்சு எப்படி இருக்கும், சஹாபாவோட பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து அம்ர் இப்னு ஆஸ் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொன்னாக்கா அது மாஸ்டர் மைண்ட் தான், அந்த கிரிமினல்னு அர்த்தம் கிடையாது. டிஜே மாதிரி கிரிமினலுக்கு அது கிரிமினலாக தோணும். ஏன்னா தமிழ் ஒன்று சொல்லுவாங்க, தான் திருடி பிறரை நம்பால் அப்படின்னு. நானே திருடா, நான் எப்படி அர்த்தம் வந்து நல்லவன் ஏற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி டிஜே ஒரு கிரிமினல், அதனால எல்லாரும் கிரிமினலாக தான் அவர் கண்ணுக்கு படுது. அது நல்ல எண்ணத்தில் செஞ்சிருப்பாங்கன்றது அவரால் ஏற்றுக்கவே முடியல, ஏன்னா அவர் நல்ல எண்ணத்தில் செய்ய மாட்டார். அதனால தன்னை மாதிரியே எல்லாரும் நினச்சிக்கிட்டு நம்மளும் மர்த்தம் போல இந்த அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்போ காலி அவன் நம்பித்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்படிலாம் இல்லையே. ரசூல்லா மௌத்தானதை ஏற்றுக்க மாட்டேன்னு தன்னுடைய போர் வாழை உருவிக்கிட்டு நின்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களா ரசூல்லா மௌத்தானு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, மௌத்தானதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள பற்றி எப்படி பேசுகிறாங்க பாருங்க. சரி, இப்போ வந்து கேள்வி என்ன, நீங்கள் கேட்டது இஜ்மா இஜ்திஹாத், இதெல்லாம் இஜ்திஹாதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இஜ்திஹாதுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, ஒரு வாரம் அதிகபட்ச முயற்சி. எதுக்கான முயற்சி, புதுசாக ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனைக்கு நமக்கு இஸ்லாம் அடிப்படையில் தீர்வு வேணும். இஸ்லாம்ங்கிறது குர்ஆன் சுன்னா தான். அப்போ குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்காக ஒரு முயற்சி எடுப்பாங்க. அப்போ அந்த முயற்சி என்ன பண்ணுவாங்க, இந்த ஏதாவது ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கா, இல்லை ஒரு 4-5 ஆயத்தை சேர்த்து பார்த்தா இந்த ஒரு முடிவு வருமா, எந்தெந்த ஹதீஸ்கள்லாம் பார்த்தா இந்த முடிவு வரும், தேடுதல் இருக்கும் இல்லையா. அந்த ஒரு ஆய்வு, உண்மையான ஆய்வுனாக்கா இன்னைக்கு பண்ணுற மாதிரி லேப்டாப்பில் ஷாமில் சாஃப்ட்வேரில் தட்டி எடுக்கிறது இல்லை, அதுக்கு பேர் ஆய்வு கிடையாது. அது வந்து கூகுள் சர்ச் மாதிரி ஒரு சர்ச். அந்த ஆய்வை செய்யறது யாரு, அது அந்த சாஃப்ட்வேர் தான் செய்யுது, நீங்கள் செய்யல இல்லையா. அது ஒன்றும் ரெஃபரன்ஸு, அது வந்து ஆய்வு கிடையாது. ஆய்வுங்கிறது அது எங்கே இருக்குன்னு தெரியுது மட்டும் இல்லை, அதன் உண்மையான அர்த்தம் என்ன, அதுலேருந்து தீர்வு என்ன, அல்லாஹ் இந்த தீர்வு நாடி இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சொல்லணும். இமாம் இப்னு கையும் அழகாக சொல்லுவாங்க, இலாமல் மோக்கீன் அண்ட் ரப்பில் ஆலமீன் கிதாபில் ஃபத்வா கொடுக்குறவங்க அல்லாவுக்கு பயந்துக்கிட்டோம், அதான் மார்க்க தீர்ப்பு கொடுக்குறவங்க அல்லாவுக்கு பயந்துக்கிட்டோம். ஏன்னா இந்த உலகத்தில் அல்லாவுக்கான ஸ்போக்ஸ் பர்சன், பேச்சாளராக அல்லாவுடைய முடிவுகளை அறிவிக்கக்கூடியவராக அவங்க பேசுகிறாங்க. அப்போ வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறான்னு அர்த்தம் அல்லாஹ் இதைத்தான் நான்னாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அல்லாஹ் பேரால் பேசும்போது அல்லாஹ் இதைத்தான் நான்னாங்கன்னு சொல்லும் போது அல்லாவுக்கு பயந்து பேசும். உண்மையில் அல்லாஹ் அதைத்தான் நான்னாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி, அந்த பயத்தின் அடிப்படையில் தான் அவங்க தீர்ப்புகள் கொடுக்கணும். சரி, அப்போ இஜ்திஹாதுங்கிறது இதுதான். ஃபிக்ஹுங்கிறதுனா அந்த விளக்கம் இருந்தால் தான் இஜ்திஹாத் செய்ய முடியும். யாருக்கு ஃபிக்ஹு இருக்கோ அவங்க தான் இஜ்திஹாத் செய்ய முடியும். அப்போ இஜ்திஹாத் செய்யறதுக்கான தகுதி என்னன்னு கேட்டீங்க இல்லையா, அதுதான் இஜ்திஹாத் செய்யறதுக்கான தகுதிங்கிறது அந்த இல்மும் ஃபிக்ஹும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த இஜ்திஹாதுக்கு தகுதியாகும். இப்போ யாருக்கிட்ட அந்த குர்ஆன் சுன்னாவுடைய இல்ம், அதுடைய ஃபிக்ஹ் இருக்குதோ, குர்ஆன் சுன்னாவுடைய ஃபிக்ஹ்னா குர்ஆன் சுன்னாவை மட்டும் புரிஞ்சா போதாது, யாருக்கு தீர்ப்பு கொடுக்குறோமோ அவங்களையும் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் வராரு, சாப்பாடை பற்றி கேட்குறாரு, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஏழையா, 2 வேளை சாப்பிடாம வந்திருக்கிறாரா, இல்லை அவர் பணக்காரரா, அவர் ஒரு நாளைக்கு வந்து 5 வேளை சாப்பிடுவாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அடுத்த வேளை சாப்பிடலாமா இல்லையான்னு அவருக்கு சொல்ல முடியும். நல்லா சாப்பிடுங்க. இப்போ டாக்டராக இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒருத்தர் வந்து எனக்கு வந்து டயட் அட்வைஸ் கொடுங்களேன், நல்லா 3 வேளை சாப்பிடுங்க, சத்தா சாப்பிடுங்க. நான் டாக்டர், நான் ஆல்ரெடி 5 வேளை சாப்பிட்டுட்டேன், சிரிக்க மாட்டேங்குது. அப்போ டாக்டர் ஃபிக்கோட இங்கே பேசலை இல்லையா. இல்லை ஒருத்தர் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறார், ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட்றாரு, அவரை பார்த்துட்டு எங்கள் சாப்பாடெலாம் அளவா வைங்க, பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க. ஸோ பசிச்சா கூட என்னால் சாப்பிட முடியாது, எனக்கு வந்து சாப்பாடு கிடையாது. இப்போவும் டாக்டர் ஃபிக் இல்லாமல் தான் பேசுகிறாரு இல்லையா. அப்போ ஃபிக் அப்படிங்கிறது எதிரில் இருக்கிற மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு பேசும். குர்ஆன் சுன்னா மட்டும் புரிஞ்சா பத்தாது, நீங்கள் அந்த மனிதர்களுக்கு தான் தீர்வு கொடுக்க போறீங்க. அப்போ மனிதனுடைய பிரச்சனை புரியணும்.
ஏன்னா தீர்வுங்கிறது எதுக்கு கொடுக்கப்படுறது? பிரச்சனை கொடுக்கப்படுறது. அவங்க ப்ராப்ளம் புரிஞ்சா தான் நீங்கள் அவங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும். பிரச்சனை புரிஞ்சா தான் தீர்வு கொடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு நிறைய தீர்ப்புகள் எப்படி இருக்குது? தீர்வு கொடுக்கல, தீர்த்து கட்டுறதா இருக்குது. தீர்ப்பு கொடுக்க சொன்னால் அதுவே ஒரு புது பிரச்சனையாக இருக்குது. இப்போ பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு போனால் நீ புது பிரச்சனை உருவாக்கி விடுற. உன் ஃபத்வா வந்து தீர்ப்பு வந்து எனக்கு சொல்யூஷன் கொடுக்கல, இன்னொரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி விட்டுருது. அப்போ ஃபிக் அப்படிங்கிறது என்ன? குர்ஆன் சுன்னாவை விளங்குறது மட்டும் இல்லை, அதை அந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் யாருக்கு நம்ம பேச போகிறோமோ அந்த மக்களை புரியணும், அந்த அந்த ஊரை புரியணும், அந்த நிலத்தை புரியணும். இப்போ வந்து தரையில் தண்ணி ஊற்றுறாங்க, தண்ணி வீணாகாதுப்பா அப்படின்னு சொல்லலாம். சம்மரில் சூடு தரையில் இறங்கி தரை கொதிக்குது, என்னால் இப்போ கீழே படுக்க முடியாது. அப்போ நான் தரையில் தண்ணி ஊற்றினா தான் தரை கூலாகும். அதுக்கப்புறம் தான் நான் தரையில் பாய் போட்டு படுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல தண்ணியை தரையில் ஊற்றுறது வீணாகிறதா? இல்லையா? கிடையாது. அப்போ அந்த இடத்தை பொறுத்து கூட மாறும், ஊரை பொறுத்தும் மாறும். அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியான தன்மையோட தான் வந்து தீர்ப்பு கொடுக்கணும். இந்த வேட்டி கட்டாதீங்க, ஏங்க வேட்டி கட்டக்கூடாது? இல்லை அதெல்லாம் மற்றவங்க கட்டுறது, இது வந்து முட்டாள்தனமாக பேசி. கேரளாவில் போய் பாருங்க, எல்லாரும் தான் வேட்டி கட்டுவாங்க. ஏன் கேரளா? நம்ம தமிழ்நாட்டிலேயே 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் தான் வேட்டி கட்டினாங்க. என் பாட்டனால வேட்டி தான் கட்டினார். இந்த மாதிரி தையல் போட்ட கைதியெல்லாம் வந்து அவங்க கட்டினது இல்லை. எங்கள் தகப்பனார் காலத்துலேருந்து தான் நாங்கள் கட்ட ஆரம்பித்தோம். இன்றைக்கி நாங்கள் தையல் போட்டது மட்டும்தான் கட்டுவோம். ஏன்னா எங்களுக்கு ஒழுங்காக கட்ட தெரியாது. காலை இப்படி நோத்தினோடனே அது விலகிடும். அதனால் தச்சா தான் சேஃப்டி, நம்ம மானத்தை மாறிக்கொண்டு நம்ம தச்சதை பயன்படுத்துகிறோம். அவங்கெல்லாம் வந்து வேட்டியவே வந்து முறையாக பயன்படுத்த தெரிஞ்சவங்க. எல்லாரும் வேட்டி போட்டு உறுதி இருப்பாங்க. வேட்டி உடுத்தாதீங்க, இதெல்லாம் வந்து தீர்வா? இது ஒரு புது பிரச்சனை. வேட்டி காட்டாத, மற்றவங்க மாதிரி இருக்காது, வளர்றதை நிறுத்துங்கப்பா. இது எது எதுக்கு என்ன பேசணும் அப்படின்றது இருக்கு. சரி, அப்போ இஜ்திஹாத்னா என்ன, இஜ்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, இஜ்மாங்கிறது எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர்றது, ஜும்ஹூர் அப்படிங்கிறது பெரும்பான்மை ஒரு முடிவுக்கு வர்றது. அப்போ அந்த முடிவுக்கு எதிர் முடிவுகளும் இருக்குது, அந்த முடிவை ஏற்றுக்காதவங்களும் இருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் இஹ்திலாஃப் இருக்குது. இஹ்திலாஃப்னா நான் கருத்து வேறுபாடுன்றது இருக்குது. இஜ்திஹாதுல இஹ்திலாஃபும் வரலாம், இஜ்மாவும் வரலாம். ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் அறிஞர்கள் முயற்சி செய்கிறாங்க. எல்லா அறிஞர்களும் ஒரே முடிவுக்கும் வரலாம். இல்லை வந்து பெரும்பான்மை அறிஞர்கள் ஒரு முடிவுக்கும், ஒரு அறிஞரோ ஒரு 4-5 அறிஞரோ வேற ஒரு முடிவுக்கும் வரலாம். கொஞ்சம் பேர் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த முடிவு தப்புன்னு அர்த்தம் கிடையாது. பெரும்பான்மை முடிவு சரி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பல நேரங்களில் சரியா இருக்கலாம், எல்லா நேரமும் சரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாராவது ஒரே ஒருத்தர் வந்து அந்த விஷயத்துக்கு துல்லியமான ஃபிக்ஹ் உடையவராக இருப்பார். பல நேரங்களில் பலர் கிடைக்காம இருக்கலாம். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு அரபு நாட்டில் பல இடங்கள்ல ஜகாத் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மக்கள் இருந்தாங்க. புதுசாக நபின்னு தனி அறிவிச்சிட்ட மக்கள் இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு எதிராக படை அனுப்புறதா கூடாது. குறிப்பாக ஜகாத்தை மறுபடியும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களுக்கு எதிராக போர் புரியறதா கூடாது அப்படின்னு வரும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட எல்லா சஹாபாவும் கூடாது, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற காரணம் இருந்துச்சு, எல்லாம் ஒரே காரணத்தை அடிப்படைச்சு. ஆனால் முடிவு வேணான்னு சொல்றாங்க. அபூபக்கர் மட்டும் அதெல்லாம் கிடையாது. குறிப்பாக என்னன்னா படையை வெளியே அனுப்பணும். ரசூலுல்லாஹ் வந்து ஒரு படையை தேர்ந்தெடுத்து எல்லைக்கு அனுப்புறதுக்காக வச்சிருக்கிறாங்க. அந்த படையை அனுப்ப வேணான்றாங்க. அந்த படையை அனுப்புவேன், இவங்களுக்கு எதிராகவும் படையை அனுப்புவேன் அப்படின்றாங்க. அபூபக்கர் மட்டும் ஒரு முடிவு, மற்ற எல்லாம் ஒரு முடிவு. இது என்னன்னு சொல்லுவீங்க? இஜ்மாவா? இல்லை, தகுதி வாய்ந்த ஒரு ஃபகீஹ், ஒரு முஜ்தஹித் வந்து வேற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அது ஒரு நபர் தான், ஆனால் அங்கே கருத்து வேறுபாடு இருக்கு. ஜும்ஹூர் பெரும்பான்மை, மிக பெரும்பான்மை, வாஸ்ட் மெஜாரிட்டி ஒரு பக்கமும், ஒரே ஒரு நபர் வேற ஒரு பக்கமும் இருக்கிறார். ஆனால் அவருடைய முடிவுக்கு தான் கடைசியில் எல்லாரும் வந்தாங்க. அது கரெக்டுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் இஜ்மா உருவாச்சு. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம முதல்ல வந்து சரியாக புரிஞ்சுக்கணும். என்னென்ன வார்த்தைகள்? இல்முனா என்ன, ஃபிக்ஹ் அப்படின்னா என்ன, ஃபத்வானா என்ன, இஜ்திஹாதுனா என்ன, இஜ்மா அப்படின்னா என்ன, இஹ்திலாஃப் அப்படின்னா என்ன, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சாதான் நமக்கு வந்து முதல்ல குர்ஆன் சுன்னாவை ஒழுங்காக புரிய ஆரம்பிக்கும், ஃபத்வாக்கள் புரிய ஆரம்பிக்கும். சஹாபா மத்தியில் நடந்த பிரச்சனைகள் வந்து எந்த அடிப்படையில் வந்துச்சு? அது இஜ்திஹாத் அடிப்படையில் வந்துச்சு. இஜ்திஹாதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்குது. வெவ்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் இதே ஹதீஸ் இதே வார்த்தையோட அல்லது வேறு வார்த்தைகளோடய இருக்குது. இதா ஹகம ஹாக்கிமு ஃபஜ்தஹத ஃபஅஸாப ஃபலஹு அஜ்ரான். இதா ஹகம ஹாக்கிம், ஒரு ஹாக்கிம்னா என்ன? தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர், நீதிபதி. இதா ஹகம ஹாக்கிம், ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர். தீர்ப்பு கொடுக்கும்போது அவர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாருன்னா ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 நற்கூலிகள். அஜ்ர் அப்படின்னா ரிவார்டு, நல்ல கூலி.
ஃபைதா ஹக்கம் அவர் தீர்ப்பு கொடுக்க முயற்சி செய்கிறார், அதில் இஜ்தியா செய்கிறார். ஃபஅஹ்தா அதில் வந்து அவர் மிஸ்டேக் பண்ணிடுறார், ஹதா வந்துடுச்சு, மிஸ்டேக் வந்துடுச்சு, தவறு வந்துடுச்சு, பிழை வந்துடுச்சு. இப்போ இவருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கூலி, அஜ்ருன் வாஹித், ஒரு கூலி. அப்போ இஜ்திஹாதில் ஈடுபடுறது சாதாரணமான விஷயம், தகுதி வாய்ந்தவங்க தான் ஈடுபடணும். இஜ்திஹாதில் ஈடுபடுறவங்களுக்கு 2 கூலி அல்லது ஒரு கூலி. ஏன் அது என்ன 2 கூலி ஒரு கூலி? இஜ்திஹாத் செஞ்சதுக்காக ஒரு கூலி. இஜ்திஹாத் செய்யறதே கஷ்டம், ஏன்னா அது ஜிஹாத் இல்லையா. இஜ்திஹாத் செய்யறதே கஷ்டம், அதுக்கு ஒரு கூலி. கரெக்டாக வந்துச்சுன்னா இன்னொரு கூலி. சரி, கரெக்டாக வரல, மிஸ்டேக் ஆயிடுச்சு, என்ன ஆகும்? எப்படி இருந்தாலும் இஜ்திஹாத் செஞ்சிருக்கிறாரு, அதுக்கான கூலி உண்டு, அதான் அந்த ஒரு கூலி. அப்போ இஜ்திஹாத் செஞ்சாலே ஒரு கூலி நிச்சயம். கரெக்டாக செஞ்சுட்டா 2 கூலி, தப்பாக செஞ்சுட்டா பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது, எந்த தண்டனையும் கிடையாது, அவங்க குற்றவாளி கிடையாது, ஒரு கூலி. ஒரு கூலியா 2 கூலியாங்க இருக்கும். அப்போ இஜ்திஹாத் செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. தகுதி இல்லாதவங்களாம் நானும் இஜ்திஹாத் செய்கிறேன் அப்படின்லாம் வந்து அடிக்கத்தான் செய்யணும், அவங்க தண்டனை தான் கொடுக்கணும். அது இப்போ வந்து தகுதி இல்லாதவன் சர்ஜரி பண்ண வர்ற மாதிரி, நீ முதல்ல படிச்சுட்டு வா, டாக்டர் ஆகு, சர்ஜன் ஆகு, அப்புறமா வந்து நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணு, சர்ஜரி பண்ணு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இஜ்திஹாத் அளவுக்கு நீ தகுதி ஆகிட்டீங்கன்னா அப்போ உனக்கு ஒரு கூலி அல்லது 2 கூலி. நாங்களும் ஆய்வு செய்யணும். என்ன ஆய்வு? உன் லேப்டாப்பை பிடிக்கிட்டோன்னா ஆய்வு கிடையாது. இல்லை லேப்டாப் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, ஆய்வு கிடையாது. எல்லாம் இருக்குது, ஷாமிலா சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகிடுச்சு, உனக்கு ஆய்வே கிடையாது. நீ என்ன ஆய்வாளர்? 10 வயசு பையன் கூட தான் ஷாமிலாவில் உட்காந்து டைப் பண்ணி எடுத்துருவான். அப்போ அவனு தான் உனக்கு சமமான ஆய்வாளர். கீவேர்ட்ஸ் தெரிஞ்சால் போதும், உன்னோட பெட்டராக பதில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் ஆய்வு கிடையாது. அதில் இன்னைக்கு கொடுமை என்ன, நம்ம ஏதாவது ஹதீஸ் சொல்லணும்னா அது எந்த கித்தாபில் இருக்குன்னு கூட கேட்கறது இல்லை. அந்த ஹதீஸ் நம்பரை சொல்லுங்க. நம்பர்லாம் சொன்ன பிறகு நீ என்ன ஆய்வு செய்ய போற? கண்டுபிடிக்கிற பெரிய விஷயமா? இந்த தெருவில் வீடு கண்டுபிடிங்கன்னாக்கா அது வேற. ஏங்க இந்த தெருவில் 50ஆம் நம்பர் வீடை கண்டுபிடிங்க, இது பெரிய கஷ்டமா. அது டோர் நம்பர் பார்த்துட்டே போனால் 50ஆம் நம்பர் வீடு வரப்போகுது. அதில் நீங்கள் சாஃப்ட்வேரில் போய் முஸ்தத் அஹமது ஹதீஸ் நம்பர் 17,520 அப்படின்னு டைப் பண்ணோன்னா அது நேராக கண்மழை நிற்க போகுது. இது என்ன வந்து ஆராய்ச்சி இருக்குது? இதில் சர்ச் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இதில் கண்டுபிடிக்கிறது என்ன இருக்குது? இது ஆய்வே கிடையாது. ஆனால் நம்ம தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள், தௌஹீத் ஜமாத் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், இன்னும் மற்ற தௌஹீத் ஜமாத்துகள், இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஆய்வுன்ற பேரில் இப்படி ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஆய்வே கிடையாது. இது ஒரு காமெடின்னு சொல்லலாம், ட்ராஜடின்னு சொல்லலாம். இது உண்மையில் ஒரு ட்ராஜடி தான், ஒரு சோகமான வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா ஆய்வுங்கிறதே கேவலப்படுத்திட்டாங்க. அது சரியா தவறா அப்படிங்கிறது இஜ்மா உருவாயிடுச்சுன்னாக்கா அதில் மாற்று கருத்து யாருமே தப்புன்னு சொல்லலை இல்லையா? இஜ்மா உருவாகலை அப்படின்னா அப்போ இஃப்திலாஃப் இருக்கு, எது ரைட் எது ராங் அப்படிங்கிறது இருக்கு. அங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம வந்து இந்த டாபிக்ல கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல இது சொல்லிட்டாலும் நல்லது தான், அதனால நான் சொல்லிடுறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ இஜ்திஹாத் நடக்குது. யார் இஜ்திஹாத் செய்யலாம்? முதல்ல ஒரு முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீம் அல்லாத காஃபியர்களுடைய இஜ்திஹாதெல்லாம் முஸ்லீம்கள் ஏற்றுக்க முடியாது. முதல்ல இது இஸ்லாம் ஈமான் இருக்கணும். இல்லைன்னா அதெல்லாம் வந்து இஜ்திஹாதுன்ட்டே கொண்டு வர முடியாது. ஏன்னா அல்லாவுக்காக அல்லாவுடைய வழியில் செய்யக்கூடிய ஒரு இன்டெலெக்சுவல் ஜிஹாத் தான் இஜ்திஹாத். அவர் அல்லாவுக்காக இல்லை, அல்லாவுடைய வழியில் இல்லை, அல்லாவையும் நம்பலை, அவர் எப்படி இஜ்திஹாத் செய்வார்? இஜ்திஹாத் செய்வது முதல்ல முஸ்லீமாக இருக்கணும், அவருக்கு இஸ்லாம் ஈமான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கல்வி இருக்கணும், இஜ்திஹாத் எப்படி செய்யறது அப்படிங்கிற முறை தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு. குர்ஆன் ஹதீஸ் தெரிஞ்சவங்கலாம் இஜ்திஹாத் செஞ்சிட முடியாது. இன்னைக்கு சில பேர் இருப்பாங்க, எல்லா காலத்தையும் இருப்பாங்க, என்ன நல்ல மனப்பாடம் பண்ண தெரியும். சில பேர் அதுக்கும் மேலே இந்த டாபிக் சொன்னீங்கன்னா அந்த டாபிக் சம்மந்தோட ஹதீஸ்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க, அது அந்த சம்மந்தோட ஆயாத்தெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் இஜ்திஹாத் செய்ய தெரியாது. மனப்பாடம் பண்ணுறதோ இல்லை தலைப்பு வாரியாக மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் இஜ்திஹாதுக்குரிய வந்து தகுதி கிடையாது. அதனுடைய சரியான ஆழமான புரிதல் இருக்கணும், அதுதான் இஜ்திஹாதுக்கான தகுதி. அது வந்து குர்ஆன் சொன்னாலே புரிதல் இருக்கணும், மக்களுடைய பிரச்சனைகள் அதனுடைய புரிதலும் இருக்கணும். ஒரு பெண் வந்து ஒரு ஃபத்வா கேட்குறாங்க அப்படின்னப்போ நீங்கள் அந்த பெண் யாருன்னு பார்த்து சொல்லணும். அம்மா அவனுக்கு 5 வேளை தொழுகை கடமை அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது மார்க்கத்தில். 5 வேளை தொழுகை கடமைன்னு சொன்னோடனே அவங்க மாதவிடாய் காலத்தில் 5 வேளை தொழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு எதிரில் கேட்டு வர்றவங்க யார்? அவங்களுக்கு வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையா அது பார்க்கணும். அந்த வயசு வந்துடுச்சு, அவங்க பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டாங்க, அதாவது அவங்க வயசுக்கு வந்துட்டாங்க,
அப்படின்ன பிறகு தான் அவங்களுக்கு மாதவிடாய் வரும். இல்லை வந்து ஒரு 50 வயசு லேடி வந்து கேட்டு வருவாங்க, அவங்களுக்கு மாதவிடாய் வந்துக்கிட்டும் இருக்கலாம் அல்லது நின்றும் போயிருக்கலாம், மெனோபாஸ் கூட ஆகியிருக்கலாம் அவங்களுக்கு. அப்போ அவங்கள்ட்ட என்ன சட்டம் சொல்லுவீங்க? அப்போ எதில் கேட்குறவங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசு. அப்போ அதே மாதிரி தான் ஆண்கள்லேயும் வந்து வயசுக்கு வருவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்க்கணும். நீ எங்கே போகலாம், என்ன படிக்கலாம், நான் கோஎஜுகேஷனில் படிக்கலாமா கூடாதா? சிக்கலான கேள்வி. போயிருங்க அப்படின்னு சொல்ல முடியாது, போதீங்கன்னு சொல்ல முடியாது. நீ என்ன படிக்க போகிற, அது இந்த கோஎஜுகேஷன் இல்லாமல் சிங்கிள் ஜெண்டர் மட்டும் இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்குதா இல்லையா, நீ ஏன் இதை படிக்கணும், இதை படிக்காட்டி என்ன ஆகும், இந்த மாதிரி பல கேள்வி இருக்குது. அதெல்லாம் வச்சு தான் முடிவெடுக்க முடியும். அப்போ இஜ்திஹாத் அப்படிங்கிறது வந்து குர்ஆன் சுன்னாவை ஆழமாக புரிதல் மட்டும் இல்லை, அது இல்ம். நீங்க யாருக்கு தீர்ப்பு கொடுக்க போறீங்களோ அவங்கள பத்தி ஆழமான புரிதல் இருக்கணும். அப்பதான் அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தீர்வு ஆக அமையும், அந்த ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது சொல்யூஷன் அமையும். இல்லைன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டே ஒரு ப்ராப்ளமா போயிடும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கோர்ட்டுகளில் கொடுக்குற தீர்ப்பு மாதிரி அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் தான், ஜஸ்டிஸ் இல்லை இல்லையா, தீர்ப்பு தான். நீதியாலாம் வரல, தீர்ப்பு வருது ஆனால் அநீதியா வருது. அப்போ அவங்களை நீதிபதினு சொல்ல முடியுமா? நீதியா சொன்னா தான் நீதிபதி, இல்லைன்னா தீர்ப்பாளர்னு தான் சொல்லலாம். அப்படிதானே? சரி, இந்த டாபிக்கை நம்ம தொடர்ந்துருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு 4 வழிமுறைகள் முஸ்லிம் சமூகத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஒன்று பில் இஜ்மா, இது வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்தது. இதுக்கு ஒரு உதாரணமாக அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க. 2வது பில் நஸ்ல், டிரான்ஸ்ஃபர், ஆட்சி கைமாற்றி கொடுக்கறது. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தேர்வு கொடுக்குறாங்க. அடுத்தது பில் இஜ்திஹாத், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தேர்வு. அடுத்தது பில் கஹர், அவங்களுடைய வலிமையை கொண்டு அவங்க ஆட்சியை கையில் எடுத்துக்க பிடிக்கிறது, டேக் ஓவர். அப்போ வந்து பில் கஹர், இவங்க என்ன செய்வாங்க, இவங்க தான் அந்த காலிப், அவங்களுடைய அந்த வலிமையை கொண்டு பிடிச்சி அடிச்சு தூக்கிடுவாங்க. இப்போ இது வந்து அபூபக்கரோ உமரோ உஸ்மானோ அலியோ செய்யலை ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு செய்யலை. ஆனால் யஸீதுடைய முயற்சி இந்த முயற்சி தான். அதுக்கு பிறகு பல ஆட்சியாளருடைய முயற்சி வந்து இதுதான். இன்னைக்கு முஸ்லிம் உம்மத்தில் பல ஆட்சியாளர்கள் பில் கஹர்ல மட்டும்தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்களுடைய டாமினன்ஸ், அவங்க வந்து வல்லமை கொண்டு மட்டும்தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. மக்களுடைய செல்வாக்கை கொண்டெல்லாம் அவங்க ஆட்சியில் இல்லை. அஹ்லுல் ஹல் வல் அக்து வந்து அவங்கள தேர்ந்தெடுத்து ஒரு இஜ்மா அடிப்படையிலலாம் ஆட்சியில், நான் எல்லாரையும் சொல்லுங்க, ஆனால் பெரும்பான்மை ஆட்சியாளர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. அது அரபு உலகாகட்டும் அரபு அல்லாத உலகாகட்டும் பெரும்பான்மை ஆட்சியாளர்கள் இன்னைக்கு பில் கஹர்ல தான் இருக்கிறாங்க. இந்த 4 வகையில் அவங்க ஆட்சிக்கு வரலாம், வந்திருக்கிறாங்க. இந்த 4ல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உள்ளது எதெல்லாம், அல்லது குர்ஆன் சுன்னா முரண்படாதது எதெல்லாம்? இஜ்மா, ஓகே. பின் நஸ்ல் கூட கைமாற்ற கொடுக்கலாம், அது கொடுக்கலாம். அப்புறம் பில் இஜ்திஹாத், இஜ்திஹாத் குர்ஆன் சுன்னால அனுமதிக்கப்பட்ட விஷயம் தானே, கூடும். பில் கஹர் கூடுன்னு சொல்லும் போது என்ன வகையான கூடும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து நமக்குள்ள சட்டங்களை வந்து பிராடா 2ஆ பிரிக்கலாம், ஹலால் ஹராம். சரியா? இந்த ஹலாலையே 4ஆ பிரிக்கலாம் இல்லையா? ஒன்று ஃபர்து, கட்டாயம் செய்யறது. ஹனஃபிகள் தான் அது 6ஆல பிரிப்பாங்க. நம்ம பிராடா உள்ளது எல்லாருமே ஏற்றுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆ பிரிக்கலாம். ஃபர்து, கட்டாயமாக செய்ய வேண்டியது. அடுத்தது முஸ்தஹப், விரும்பத்தக்க. சுன்னத்துன்ற பெயரையும் சிலர் பயன்படுத்துவாங்க. விரும்பத்தக்க, கட்டாயம் இல்லை, விரும்பத்தக்க, அது முஸ்தஹப் அப்படின்னு சொல்லலாம். 3வது ஜாயிஸ், அப்ரூவ், செய்யலாம், செய்யாமல் விடலாம். இப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படி இருந்தாலும் பிரச்சனை, செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, செய்யாட்டி பிரச்சனை கிடையாது. 4வது மக்ரூஹ். மக்ரூஹ்ல என்ன, நாட் ரெக்கமெண்ட், அது டிஸ்லைக், அது செய்யாமல் இருந்தால் நல்லது, அது ஒரு வெறுக்கத்தக்கது தான் அது. ஆனால் ஹராம் இல்லை, பட் செய்யாமல் இருந்தால் பெட்டர். ஆமாம் ஆமாம், இது வந்து ஹலாலில் தான் வருது. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டு பள்ளிவாசல் வராதிங்க, இதெல்லாம் சாப்பிட்டு பள்ளிவாசல் வராதிங்க. நான் ஏன், இப்போ ஸ்மெல்லு வரணும், மலக்குகள் வந்து ரிப்பல்சிவாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெங்காயம் பூண்டு ஹராமா? மஸ்ஜிதுக்கு வரதான் ஹராம், அல்லது மற்றவங்க கிட்ட பேசும்போது தான் அது, அப்போ கூட ஹராம் சொல்ல முடியாது, செய்யாமல் இருந்தால் பெட்டர், அதுதான் மக்கள். அப்போ வெங்காயம் மூட்டையை பயன்படுத்தக்கூடாது. நம்ம ஊரில் வந்து ஜெயின்கள்லாம் சொல்கிறாங்களே கரெக்டு, அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? வெங்காயம் பூண்டை குக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மெல் போயிடும். குக் பண்ணி வெங்காயம் பூண்டை சாப்பிட்டு கூட பள்ளிவாசல் வந்தாலும் ஸ்மெல் தெரியாது. பச்சை வெங்காயம் பச்சை பூண்டு தான் இங்கே, அது கூட அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது தான்.
அடுத்தவங்கள்ட்ட வெளியில் வந்து பேசுறதா இருக்கலாம், மசில் வந்து பேசுறதா இருக்கலாம், இல்லை மனைவி கிட்ட நெருங்கும் போதா கூட இருக்கலாம். பேட்ஸ்மேன் விளையாடுவா, மனைவி கிட்ட நெருங்குவாங்க கூடாது. அப்போ அதுவும் இருக்கலாம். இப்போ அந்த அடிப்படையில் அப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் ஹராமா? இல்லை, அது மக்ரூஹ் தான். அதுவும் இந்த சூழல்கள்ல தான், எல்லா சூழல்கள்லையும் கிடையாது. யாரும் இல்லை வெங்காயம் சாப்பிட்டா நல்லது, பூண்டு சாப்பிட்டா நல்லது, அப்போ அந்த மாதிரி நேரங்களில் சாப்பிடலாம். இல்லை எல்லா நேரமும் சாப்பிடலாம். ஆனால் அடுத்தவங்கள்ட்ட போகிறோம்னா ப்ரஷ் பண்ணிட்டு போகணும், இல்லை ஒரு மவுத் வாஷ் போட்டுக்கிட்டு போகணும். அப்போ இது மக்ரூஹ். அப்போ ஹலாலே நாளாக பிரியும் இல்லையா? அது வந்து கட்டாயமாக செய்கிற விஷயமா இருக்கலாம், ஆர்வம் மூட்டப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து நீ வந்து செஞ்சா ஒன்றும் இல்லை, செய்யாட்டே ஒன்றும் இல்லை, செஞ்சாலும் கூலி கிடையாது, விட்டாலும் தண்டனை கிடையாது அப்படின்னு இருக்கலாம். இல்லை வந்து தண்டனையும் கிடையாது, ஆனால் இது செய்யாமல் இருக்கிறது நல்லது, அது கொஞ்சம் அருவறுப்பானது, இருக்கத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 4 வகை இருக்குது. அப்போ ஹலால்ன்றது ஒன்றும் கிடையாது. அப்போ மார்க்கத்தில் கூடன்னா இந்த 4 வகை இருக்குது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கலாம், இல்லை அல்லாஹ் கடமையாக்கிறதாவே இருக்கலாம், இல்லை நீ செஞ்சாலும் செய்யாட்டியும் போ அப்படின்னு இருக்கலாம். இது சாப்பிடாம இருந்தால் பெட்டர், செய்யாமல் இருந்தால் பெட்டர்னு இருக்கலாம். இப்போ சோறு சாப்பிட்றது இதில் எதில் வரும்? மக்ரூஹ்ல வருமா? ஜாயிஸ். அது செஞ்சால் ஃபர்துன்னு சோறு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சட்டம் கிடையாது. இல்லை சோறு சாப்பிட்றது முஸ்தஹப் அப்படின்னும் கிடையாது. அரிசி சோறு சாப்பிட்றது ஜாயிஸ், நீங்கள் சாப்பிட்டாலும் கூலி கிடையாது, விட்டாலும் தண்டனை கிடையாது. பீஸா சாப்பிட்லாமா? ஜாயிஸ் தான். சாப்பாடு எல்லாமே ஜாயிஸ் தான். அதில் சிலது வந்து முஸ்தஹபாக இருக்கலாம், சிலது மக்ரூஹாக இருக்கலாம். இந்த சாப்பாடை சாப்பிட்றது ஃபர்த் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? குறிப்பிட்ட எந்த சாப்பாடையும் சொல்ல முடியாது. ஆனால் நேரங்களில் சொல்லலாம். எந்த நேரம்? சாப்பிடாட்டி செத்துருவான், உண்ணாவிரதம் இருக்கிறான், சாகும் வரை உண்ணாவிரதம், அடிச்சு மாதிரி சாப்பிடு, சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படிங்கிறது தற்கொலை. தற்கொலை ஹராம். நீ சாப்பிடாம இருக்கிறது மூலமா தற்கொலைக்கு முயற்சி செய்யற. இந்த நேரத்தில் சாப்பிட்றது ஃபர்த், சாப்பிடாம இருக்கிறது ஹராம். அந்த நேரத்தில் தான். மற்ற நேரத்தில் நீ சாப்பிடாம போ, ஓன் வயிறு ஓன் பேசி என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போய். அப்போ ஹலால் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே ஒரே தரத்தில் கிடையாது. இப்போ இந்த ஆட்சிக்கு வர்ற இந்த 4 வகைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இஜ்மா இருக்குது, இதுவும் ஹலால் தான், நஸ்ல் இருக்குது, இதுவும் ஹலால் தான், இஜ்திஹாத் இருக்குது, இதுவும் ஹலால் தான், பில் கஹர் வலிமையை பயன்படுத்தி ஆதிக்கத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வர இதுவும் ஹலால் தான். ஆனால் இது ஃபர்தா, இப்படித்தான் வரணுமா? இல்லை இப்படி வந்தால் நல்லது, முஸ்தஹப், இதுதான் விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஜாயிஸ், மேபி ஜாயிஸாக இருக்கலாம். ஆனால் அடுத்து இன்னொரு இது மக்ரூஹ்னு சொல்ல முடியுமா? முடியும், முடியும். நாட் ரெக்கமெண்டட், டிஸ்லைக். ஏன்னா நீங்கள் அது வந்து நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இதுவே இந்த கிளாஸுக்கு போதுமான பதிலாக இருக்கும். ஒருத்தர் தன்னுடைய வல்லமை கொண்டு ஆட்சிக்கு வந்துட்டா ஏற்றுக்கணும், அந்த ஆட்சியாளருக்கு நீங்கள் கட்டுப்படணும். அப்படிதான் அக்கீதா கித்தாபும் சரி, ஃபிக்ஹ் கித்தாபும் இருக்குது. இப்போ பாயிண்ட் என்னன்னா, அப்போ வல்லமை கொண்டு ஆட்சிக்கு வரலாம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிற ஆட்சியாளர் கவுத்துட்டு வர்றதுன்னு தான் அர்த்தம், அவருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சுட்டு வர்றதுன்னு தான் அர்த்தம். அப்போ கிளர்ச்சி ரீதியாக ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தாலும் கூடும், அப்படித்தானே? ஒட்டுமொத்த ஆர்குமெண்ட் இங்கேயே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ப்ரூஃபும் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒன்று இந்த வகை கூடாதுன்னு சொல்லணும். ஆனால் நம்ம சலஃபி சகோதரி, அதுக்கு முன்னாடி சலஃபி இமாம்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்க? அக்கீதா கித்தாப்லையும் சொல்லியிருக்கிறாங்க, ஃபிக்ஹுடைய கித்தாப்லையும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒருத்தர் வந்து காலிபாக இருந்து வெற்றி கொண்டு ஆட்சிக்கு வராரு, அவருடைய கஹரை கொண்டு வல்லமையை கொண்டு ஆட்சிக்கு வராரு அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் மேல வல்லமை நிலைநாட்டி ஆட்சிக்கு வராரு? ஏற்கனவே யாரோ எதிர்ப்பார், அவருக்கு மேல அவரை தட்டிட்டு தான் இவர் ஆட்சிக்கு வந்தாகணும். அதுதான் பில் கஹர். அவருக்குன்னு ஒரு போட்டியாளர் இருந்திருக்கணும், அவரை தட்டிட்டு ஆட்சிக்கு வந்தா தான் பில் கஹர். அப்ப இது என்ன கிளர்ச்சி தான்? இது கிளர்ச்சியில ஆட்சிக்கு வர்றது நல்லதில்லை, ஆனா வந்துட்டா ஏத்துக்கணும். அதான் இங்க தீர்ப்பு. அப்ப இதுக்கு மேல வந்து கிளர்ச்சி செய்யறதுக்கு கூடுமா கூடாதாங்கிற பேச்சு அவசியமா என்ன? இது எல்லா கித்தாபுலையும் உள்ள விஷயங்கள். எல்லா மத கித்தாப், மதம் அல்லாத அஹ்லுல் ஹதீஸுடைய கித்தாபுகள், ஸாஹிரியுடைய கித்தாபுகள் எல்லாத்தையும் இருக்குது. அக்கீதா கித்தாபுல கூட இருக்குது, ஆட்சியாளர் இப்படி வந்தாலும் நீங்க ஏத்துக்கணும்ட்டு. அப்புறம் அதுக்கு பிறகு பேசுறதுக்கு என்ன இருக்குது? அப்ப இது இந்த ஆட்சியாளர் யாரு? இருக்கிற ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சவர் தானே. அப்ப இவர் ஹாரிஜின்னு சொல்லிடலாமா? அப்ப ஹாரிஜிகள் உங்க மேல ஆட்சிக்கு வந்தா ஓகேவா? எந்த அளவுக்கு யோசனையே இல்லாம இந்த கிளர்ச்சி செய்யறவங்கலாம் ஹாரிஜின்னு பேசுறாங்க. கிளர்ச்சி செய்யறவங்கலாம் ஹாரிஜினா இந்த 4வது வகை பில் கஹர் அப்படிங்கறத அறிஞர்களை அனுமதிச்சு இருந்திருக்க கூடாது, அது ஹராம்னு சொல்லி இருந்திருக்கணும். இங்க வந்து அது வந்து மக்ரூஹ் என்றோ அல்லது ஜாயிஸ் என்றோ ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுத்தான் கொண்டு நிறுத்த முடியும். அப்படி நிறுத்தினா என்ன ஆகுது? அப்போ கூடும். கூடும்னாக்கா நீங்க எப்படி ஹராம்னு பேசுறீங்க, ஏன் வந்து ஹவாரிஜின்னு பேசுறீங்க? இங்க பாயிண்ட் என்னன்னா, கிளர்ச்சிங்கிறது கூடும். இப்ப கிளர்ச்சி கூடும்னு நான் சொல்றதுனால பேசுறவர் வந்து ஹாரிஜி அப்படின்னு சொல்ல முடியாது.
கிளர்ச்சி கூடும். எப்போ? நான் கிளர்ச்சி ஃபர்துன்னு சொன்னேன்னா, கட்டாயம்னு சொன்னேன்னா இல்லை. இல்லை கிளர்ச்சி முஸ்தஹப் விரும்பத்தக்கதுன்னு சொன்னேன்னா இல்லை. ஹவாரிஜ் இதை சொல்லுவாங்க. ஹவாரிஜை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளரை வந்து குறை சொல்லி அவரை காஃபியர்னு அறிவிச்சு அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்து ஃபர்து என்று சொல்லிடுவாங்க, கட்டாய கடமை என்று சொல்லிடுவோம். அதுதான் ஹவாரிஜ். இங்கே வந்து கடமைண்டெல்லாம் பேசல, முஸ்தஹப்லாம் பேசல. இது அதுவும் வந்து ஹவாரிஜ் என்ன செய்வாங்க, நீதிமிக்க ஆட்சியாளரே காஃபிர்னு சொல்லுவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர்னு சொல்லலையா, அவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யலையா? அதுக்கு அடுத்தது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர்னு சொல்லி கிளர்ச்சி, அவங்க கலீஃபா ஆன பிறகு கிளர்ச்சி செஞ்சாங்க. ஆனால் அது வந்து ஹவாரிஜ் முறை, நீதிமிக்க ஆட்சியாளரவே சொல்றது. ஆனால் அஹ்லு சுன்னா அப்படி இல்லை. அநீதியான ஆட்சியாளர் இருக்கும்போது வரும் பொழுது இப்போ இவர்னால முஸ்லிம் உம்மத்துக்கு தீங்கு விளைவிக்கப்படுது, முஸ்லிம் உம்மத்துடைய நலன்கள் பாதிக்கப்படுது, இஸ்லாம் மேலோங்கிறது தடுக்கப்படுது. இப்படியெல்லாம் சூழல் வரும்போது இந்த ஆட்சியாளரை நீக்குவது கூடுமா கூடாதா, அப்போ அதை பேசுவாங்க. அப்போ அதை அறிஞர்கள் முடிவு எடுப்பாங்க, இவர் நீக்கிறது நல்லதா இல்லையா. அந்த நீக்கிற முயற்சி யார் எடுப்பாங்க, அஹ்லுல் ஹல் வல் அக்த் எடுப்பாங்க. யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ அவங்க எடுப்பாங்க. அவங்க மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, ஆட்சியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆட்சியாளர் அகற்றுவாங்க. அப்படியே உள்ள சம்பவம் தான் நேற்றைய வகுப்பில் நம்ம பார்த்தது. சலஃப் வழிமுறையில் சவுதியில் ஆட்சி மாற்றம் நேற்று பார்த்தோம். 1964 சவுதியில மன்னராக இருந்த சவுத் பின் அப்துல் அசீஸ் ஆட்சியிலிருந்து அகற்றப்படுகிறார். அவருடைய தம்பி ஃபைசல் பின் அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வர்றார், மற்ற தம்பிகளுடைய உதவியோட துணையோட. அந்த ஆட்சி மாற்றம் கூடும் என்று ஷேக் முஹம்மது பின் இப்ராஹிம் ஆலு ஷேக் ஃபத்வா கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லா இப்னு பாஸ் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அப்போ இந்த அறிஞர்கள்லாம் ஆட்சி மாற்றத்துக்கு ஏன் கையெழுத்து போடுறாங்க? அது இந்த ஆட்சி மாற்றம் வந்து பில் கஹர்ல நடந்தது தான். அவருடைய வலிமையை கொண்டு தான் ஆட்சி மாற்றம் நடக்குது. ஆட்சியாளர் ஒன்றும் காஃபிராகவும் ஆகலை. அப்போ வந்து காஃபிர் ஆகலைன்னா கூட ஒரு ஆட்சியாளர் சரியில்லை என்று நினைத்தால் வந்து யாருக்கிட்ட வந்து அந்த கஹர் இருக்கோ, யார் காலிபாக வெற்றியாளராக வர முடியுமோ அவங்க ஆட்சியை கையில் எடுக்கலாம். சேதம் குறைவாக இருந்தால் அதை செய்ய முடியும். அதை நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காமிச்சிருக்கிறாங்க, அல்லது நம்மளுடைய சமீப காலத்தில் நடத்தி காமிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த பாயிண்டே போதும். பில் கஹர் அப்படிங்கிறது கூடும் அப்படின்னா அப்போ அதை செஞ்சவங்கள நீங்கள் வந்து ஹாரிஜி அல்லது ஹராமா செஞ்சவங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது ஹராம் இல்லை, ஹலால் தான், ஆனால் மக்ரூஹ். அதுவும் எப்போ மக்ரூஹ்? தப்பாக இருந்தா, சரியா இருந்தா, ஒரு கெட்டவனை நீக்கிட்டு நல்லவனை கொண்டு வந்தா அப்போ அது மக்ரூஹ்னு சொல்ல முடியாது. அது நீங்கள் ஜாயிஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, அதோட பெட்டராக தான் சொல்லணும். முஸ்தஹப்னா குறைஞ்சபட்சம் முஸ்தஹப்னு சொல்லணும். இல்லை சில நேரம் அது வந்து ஃபர்துன்னே சொல்லிடணும் அப்படின்னு ஃபத்வா இருக்குது. இமாம் அஹ்மதினுடைய 2 ஃபத்வாக்களில் ஒரு ஃபத்வா அது. உங்களுக்கு மக்களுக்கு சேதம் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு அநீதமிக்க ஆட்சியாளரை நீக்க முடியும். அஹ்லுல் ஹல் வல் அக்த் அதை செய்ய முடியும்னா செய்யறது கடமை என்ற ஃபத்வா. இதெல்லாம் தெரியாம தான் நம்ம சகோதரர்களை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. யார் பேர்னா ஹாரிஜி அப்படின்றாங்க. அவர் அந்த நாட்டு ஆட்சியாளர்ப்பா, நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீ அமர்ந்திருக்கக்கூடிய ஹாரிஜி, நீங்க சிட்டிங் ஹவாரிஜ் ஊதியா அப்படின்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், இவங்களுக்கு ஹவாரிஜ்னா என்னன்னே தெரியல. இஸ்லாமிய சட்டங்கள் அஹ்காமுல் இஸ்லாமிய அதனுடைய ஃபிக்ஹுல் இஸ்லாமி அது அவங்களுக்கு தெரியல. அப்போ யாருக்கு வந்து அஹ்காமை பற்றி இல்மும் இல்லை ஃபிக்கும் இல்லையா, அவங்க இதெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் என்ன பேசி தள்ளுறாங்க, எழுதி தள்ளுறாங்க. கடந்த 1.25 வருஷமா சும்மா எழுத்தரல. இதை பற்றி யாரெல்லாம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க பேசுகிறாங்களா, ஹாரிஜி 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 அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் அல்லாவுக்கு பயந்து இந்த விஷயங்களை பேசுறத முதல்ல நிறுத்தணும். ஏன் நிறுத்தணும்னு சொல்றேன், ஏன்னா இவங்களுக்கு இந்த இல்மும் இல்லை ஃபிக்கும் இல்லை, இதெல்லாம் இருக்குதுன்னு கூட தெரியாம இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எந்த விஷயத்த முடிவு எடுக்கிறாங்க, இது சட்டத்தினுடைய விஷயம், ஆனா இவங்க அக்கீதா கிதாப் வச்சு முடிவு எடுக்கிறாங்க. கொடுமையா இல்லை? அக்கீதாங்கிறது நம்பிக்கை சார்ந்தது, இது வந்து நடைமுறை சார்ந்தது. எந்த டாப்பிக்கை எந்த இடத்துல வச்சு முடிவு எடுக்கணும்னு கூட தெரியல. சும்மா அக்கீதா கிதாபில் வந்திருக்குதான், அந்த அடிப்படையில் முடிவு எடுக்கிறோம். அப்போ அக்கீதா கிதாபுல பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவுமே இப்போ அடுத்து வரக்கூடிய செஷனில் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம பிரேக் எடுத்து தொழுகைக்கான பிரேக் எடுத்துக்கோ இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு தொடருவோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.